அத்தியாயம் 4. என் தடைப்பட்ட இமயப் பயணம். ஏதாவது ஒரு சிறு சாக்கு சொல்லிவிட்டு உன் வகுப்பறையை விட்டு வெளியேறு. ஒரு குதிரை வண்டியை அமர்த்திக்கொள். என் வீட்டில் உள்ள யாரும் உன்னை பார்க்க முடியாதவாறு சந்தில் நின்று கொள். இமயமலைக்கு என்னுடன் வருவதற்கு திட்டமிட்டிருந்த என் உயர்நிலைப் பள்ளி நண்பனான அமர் மித்தருக்கு நான் இறுதியாக கொடுத்திருந்த குறிப்புகள் இவை. நாங்கள் ஓடிப்போவதற்கு அடுத்த நாளை தேர்ந்தெடுத்திருந்தோம். என் தமையன் அனந்தா என் மீது எப்பொழுதும் ஒரு கண் வைத்திருந்தபடியால் முன்னெச்சரிக்கைகள் தேவையாக இருந்தன. என் மனதில் தப்பியோடும் எண்ணம் மேலோங்கியவாறு இருக்கிறது என்று சந்தேகித்து அத்திட்டங்களை முறியடிக்க அவன் தீர்மானித்திருந்தான். அந்த தாயத்து ஆன்மீகத்தை ஊக்குவிக்கும் ஒரு பொருளாக என்னுள் அமைதியாக வேலை செய்த வண்ணம் இருந்தது. அடிக்கடி என் மனத்திரையில் தோன்றிய என் குருதேவரின் முகத்தை இமயப் பனிச்சாரலுக்கிடையே காண இயலும் என்று நம்பினேன். தந்தை நிரந்தரமாக கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டதால் குடும்பம் இப்பொழுது கல்கத்தாவில் இருந்தது. இந்திய பரம்பரை குடும்ப வழக்கப்படி அனந்தா தன் மனைவியை எங்கள் வீட்டில் வசிப்பதற்கு அழைத்து வந்திருந்தான். அங்கு ஒரு சிறு அறையில் நான் தினசரி தியானத்தில் ஈடுபட்டும் இறைவனை தேடுவதற்கு என் மனத்தை பக்குவப்படுத்திக் கொண்டும் இருந்தேன். நினைவில் என்றும் நிற்கக்கூடிய அந்த அடுத்த நாள் காலை அபசகுணமாக மழையுடன் தொடங்கியது. அமருடைய வண்டிச் சக்கரங்களின் சத்தத்தை தெருவில் கேட்டதுமே அவசர அவசரமாக நான் ஒரு கம்பளி, ஒரு ஜதை செருப்புகள், ஒன்றிரண்டு அரைக்கச்சைகள், ஒரு ஜபமாலை, லாகிரி மகாசயரின் படம் மற்றும் பகவத்கீதையின் ஒரு பிரதி, இவைகளை ஒரு மூட்டையாக கட்டி 3வது மாடியில் இருந்த என் அறையின் ஜன்னல் வழியாக வீசி எறிந்தேன். நான் வேகமாக படிகளில் இறங்கி வாசலில் மீன் வாங்கிக் கொண்டிருந்த என் சித்தப்பாவை தாண்டிச் சென்றேன். என்ன பரபரப்பு? அவரது பார்வை என் மீது சந்தேகத்துடன் சுழன்றது. நான் அவரை நோக்கி எதையும் காட்டிக்கொள்ளாத புன்னகை ஒன்றை வீசிவிட்டு சந்தை நோக்கி நடந்தேன். என் மூட்டையை திரும்ப எடுத்துக்கொண்டு சதித்திட்டத்திற்குரிய எச்சரிக்கையுடன் நான் அமருடன் சேர்ந்து கொண்டேன். நாங்கள் வியாபார மையமாகிய சாந்தினி சவுக்கை நோக்கி வண்டியில் விரைந்தோம். ஆங்கில உடைகளை வாங்குவதற்காக பல மாதங்களாகவே சிற்றுண்டிக்காக கிடைத்த எங்கள் பணத்தை நாங்கள் சேமித்து வைத்திருந்தோம். சாமர்த்தியமான என் அண்ணன் சுலபமாக துப்பறியும் வேலையை செய்து விடுவான் என தெரிந்து கொண்டு ஐரோப்பிய உடைகளை அணிந்து அவனை ஏமாற்றிவிட நினைத்தோம். ரயில் நிலையத்திற்கு போகும் வழியில் ஜதிந்தா என நான் அழைக்கும் என் ஒன்றுவிட்ட சகோதரன் ஜோதின் கோஷிற்காக நின்றோம். இமயத்திற்குச் சென்று ஆர்வத்துடன் குருவை தேடுவதில் புதிதாக மனமாற்றம் பெற்றவன் இவன். நாங்கள் தயாராக வைத்திருந்த புதிய உடைகளை அவன் அணிந்து கொண்டான். நன்கு உருமாறிவிட்டதாக நாங்கள் நம்பினோம். ஓர் ஆழ்ந்த வெற்றி உணர்வு எங்கள் இதயங்களை ஆட்கொண்டது. இப்பொழுது நமக்கு வேண்டுவதெல்லாம் கித்தான் காலணிகள்தான். நான் ரப்பர் காலணிகள் விற்கும் கடையை நோக்கி என் தோழர்களை அழைத்துச் சென்றேன். இப்புனித பயணத்தில் மிருகங்களை கொல்வதால் மட்டுமே கிடைக்கும் தோலினால் செய்யப்பட்ட எந்த பொருளும் வேண்டாம். நான் பகவத்கீதையின் மேலிருந்த தோல் அட்டையையும் ஆங்கிலேய நாட்டில் செய்யப்பட்ட என் தொப்பியின் தோல் பட்டிகளையும் எடுத்தெறிய வழியில் நின்றேன். ரயில் நிலையத்தில் நாங்கள் பர்த்வானுக்கு பயணச்சீட்டு வாங்கினோம். அங்கிருந்து இமயத்தின் அடிவாரத்தில் உள்ள ஹரித்வாருக்கு வண்டி மாறுவதாக திட்டமிட்டிருந்தோம். எங்களைப் போலவே புகைவண்டியும் ஓட ஆரம்பித்த பிறகு என் பிரமாதமான எதிர்பார்ப்புகள் சிலவற்றைப் பற்றி கூறினேன். சற்றே நினைத்து பாருங்கள், நான் உணர்ச்சியுடன் கூறினேன். குருமார்களால் நாம் உபதேசிக்கப்படுவோம். பேரண்ட உணர்வின் பரவச நிலையை நாம் அனுபவிப்போம். இமயமலையின் காட்டு விலங்குகள் நம் அருகில் சாதுவாக வந்து நிற்கும் அளவிற்கு நம் உடலின் காந்த சக்தி பெருகும். புலிகளெல்லாம் சாதுவான பூனைகளைப் போன்று நம் அன்பு வருடுதலுக்கு காத்து நிற்கும். நடக்கக்கூடிய ஒரு காட்சியை உருவகமாகவும் யதார்த்தமாகவும் சித்தரித்து மெய்மறக்கச் செய்யும் என்று நினைத்து நான் கூறிய இக்குறிப்பு அமரிடமிருந்து உற்சாகமானதொரு புன்னகையை வருவித்தது. ஆனால் ஜதிந்தா தன் பார்வையை திருப்பி ஜன்னல் வழியாக ஓடிச் சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை காண்பதில் செலுத்தினான். பணத்தை 3 பாகங்களாக பிரித்துக் கொள்ளலாம்.
ஜதிந்தா இந்த யோசனையுடன் தன் நீண்ட மௌனத்தை கலைத்தான். பர்த்வானில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே நம் பயணச்சீட்டை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மூவரும் ஒன்றாக வீட்டை விட்டு ஓடுகிறோம் என்பதை ரயில் நிலையத்தில் யாரும் ஊகிக்க முடியாது. நான் சந்தேகப்படாமல் ஒப்புக்கொண்டேன். அந்தி பொழுதில் எங்கள் ரயில் வண்டி பர்த்வானில் நின்றது. ஜதிந்தா பயணச்சீட்டு அலுவலகத்திற்குள் நுழைந்தான். அமரும் நானும் பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்தோம். நாங்கள் 15 நிமிடங்கள் காத்திருந்த பிறகு விசாரித்ததில் பயனொன்றுமில்லை. எல்லா பக்கங்களிலும் பயத்தின் அவசரத்துடன் அவன் பெயரை கூவி அழைத்தோம். ஆனால் அவனோ அச்சிறிய நிலையத்தை சுற்றியிருந்த முன்பின் தெரியாத இருண்ட சூழலில் மறைந்து விட்டிருந்தான். நான் முழுமையாக சோர்ந்து அதிர்ச்சியில் ஒருவிதமான உணர்வு மரத்துப் போன நிலையில் இருந்தேன். இந்த மனச்சோர்வு தரும் சம்பவத்திற்கு இறைவன் ஏன் சம்மதித்தார்? நான் மிக கவனத்துடன் ஏற்பாடு செய்த இறைவனை தேடும் என் முதல் அன்பு பயணம் கொடூரமாக பாழ்படுத்தப்பட்டது. அமர், நாம் வீடு திரும்ப வேண்டும். நான் ஒரு குழந்தையைப் போல அழுது கொண்டிருந்தேன். ஜதிந்தாவின் உணர்ச்சியற்ற பிரிவு ஓர் அபசகுணம்தான். இந்த பயணம் தோல்வியில்தான் முடியும். இறைவனிடம் உனக்கு உள்ள அன்பு இவ்வளவுதானா? நம்பிக்கை துரோகியான நண்பன் மூலம் ஏற்பட்ட ஒரு சிறு சோதனையை உன்னால் தாங்க முடியாதா? தெய்வ சோதனை என்று அமர் குறிப்பிட்டதும் நான் என் மனத்தை திடப்படுத்திக் கொண்டேன். நாங்கள் பெயர் பெற்ற பர்த்வான் இனிப்பு பண்டங்களான சீதா போக், மோத்திச்சூர் ஆகியவைகளை உண்டு பசியாறினோம். சில மணி நேரங்களுக்கு பிறகு பரேலி வழியாக ஹரித்வாருக்கு ரயில் ஏறினோம். மறுநாள் முகல் சராயில் ரயில் மாறி நாங்கள் பிளாட்பாரத்தில் காத்திருக்கும் பொழுது மிக முக்கியமானதொரு செய்தியை பற்றி விவாதித்தோம். அமர், வெகு சீக்கிரத்தில் நாம் ரயில்வே அதிகாரிகளால் துருவி விசாரிக்கப்படுவோம். என் அண்ணனின் மதிநுட்பத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. விளைவு எதுவாயினும் சரி, நான் பொய் கூற மாட்டேன். முகுந்தா, நான் உன்னை கேட்பதெல்லாம் நீ சும்மா இரு என்பதுதான். நான் பேசும்பொழுது பரிகசிக்கவோ சிரிக்கவோ கூடாது. இந்த சமயத்தில் ஓர் ஐரோப்பிய நிலைய அதிகாரி என்னிடம் வந்தார். அவர் தன் கையில் ஒரு தந்தியை வைத்துக்கொண்டு அசைத்ததும் நான் அதில் உள்ள செய்தியை உடனே கிரகித்துக் கொண்டேன். நீ கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டாயா? இல்லையே. அவருடைய கேள்வி அமைந்த விதத்தினால் தீர்மானமாக பதில் கூற வழி கிடைத்தது பற்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய முறையல்லாத நடத்தைக்கு என் கோபம் காரணமல்ல, ஆன்மீக வேட்கைதான் காரணம் என்பதை நான் அறிவேன். பிறகு அந்த அதிகாரி அமர் பக்கம் திரும்பினார். அவ்விருவர்களுக்கிடையே தொடர்ந்த சாமர்த்தியமான உரையாடலை கேட்டு சிரிக்காமல் ஏற்கனவே செய்து கொண்ட ஆலோசனையின்படி என்னை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் கடினமாகிவிட்டது. மூன்றாவது பையன் எங்கே? அவர் தன் குரலில் முழு அதிகாரத்தையும் செலுத்தி பேசினார். சொல், உண்மையைச் சொல். ஐயா, நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பதை காண்கிறேன். இங்கே நாங்கள் இருவர்தான் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அமர் துடுக்காய் புன்முறுவல் செய்தான். மூன்றாவது பையனை வரவழைக்க நான் மந்திரவாதி இல்லையே என்றான் அமர். அந்த அதிகாரி இந்த அதிக பிரசங்கித்தனமான பதிலை கேட்டு கொஞ்சம் சங்கடமடைந்தது தெரிந்தது. அவர் வேறு விதமாக தன் தாக்குதலை தொடுத்தார். உன் பெயர் என்ன? என்னை தாமஸ் என்று கூப்பிடுவார்கள். நான் ஓர் ஆங்கிலேய தாய்க்கும் கிறிஸ்துவராக மதம் மாறிய இந்திய தந்தைக்கும் மகனாக பிறந்தவன். உன் நண்பனின் பெயர் என்ன? நான் அவனை தாம்சன் என அழைப்பேன். இதற்குள் நான் உள்ளே அடக்கிக் கொண்டிருந்த சிரிப்பு அதன் உச்ச நிலையை எட்டிவிட்டது. தெய்வாதீனமாக அப்பொழுது புறப்படுவதற்குரிய வண்டியின் கூவலொலி கேட்கவே நான் சொல்லிக் கொள்ளாமல் ரயிலை நோக்கி ஓடினேன். அமர் அந்த அதிகாரியுடன் பின்தொடர்ந்து வந்தான். அவர் எங்களை நம்பியதுடன் எங்களை ஐரோப்பியர்கள் அமரும் பெட்டியில் ஏற்றிவிடும் அளவுக்கு உதவ முன்வந்தார். பாதி ஆங்கிலேய பையன்கள் 2 இந்தியர்களுக்கான பெட்டியில் பயணம் செய்வது உண்மையில் அவருக்கு சங்கடமாக இருந்தது போலும். அவர் மரியாதையுடன் வெளியேறியதும் நான் இருக்கையில் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தேன். ஒரு முதிர்ந்த ஐரோப்பிய அதிகாரியை ஏமாற்றி சமாளித்த உவகைமிக்க திருப்தி அமரின் முகத்தில் தெரிந்தது. பிளாட்பாரத்தில் என் அண்ணன் அனந்தாவிடமிருந்து வந்திருந்த அந்த தந்தியை நான் சாமர்த்தியமாக அறிந்து கொண்டேன். அந்த தந்தி பின்வருமாறு: ஐரோப்பிய உடையில் 3 வங்காள பையன்கள் வீட்டிலிருந்து ஓடி
மொகல்சராய் வழியாக ஹரித்வாருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் வரும் வரையில் தயவு செய்து அவர்களை நிறுத்தி வைக்கவும். உங்கள் உதவிக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும். அமர், உன் குறிப்புகளுடன் கூடிய ரயில் அட்டவணையை வீட்டில் வைக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கூறியிருந்தேனே. அவனை குற்றம் சாட்டும் வகையில் நான் நோக்கினேன். என் தமையன் அவைகளை ஒன்றை பார்த்திருக்க வேண்டும். என் நண்பன் குற்ற உணர்வுடன் நான் கூறியதை ஆமோதித்தான். நாங்கள் பரேலியில் சற்று நின்றோம். அங்கு துவாரகா பிரசாத் அனந்தாவிடமிருந்து வந்த தந்தியுடன் எங்களுக்காக காத்திருந்தான். துவாரகா துணிவுடன் எங்களை நிறுத்த முற்பட்டான். நாங்கள் வெறுமனே வீட்டை விட்டு ஓடி வரவில்லை என்பதை அவன் நம்பும்படி எடுத்துரைத்தேன். சென்ற தடவையைப் போலவே இமயத்திற்கு என்னுடன் வரும்படி நான் விடுத்த அழைப்பை ஏற்க துவாரகா மறுத்துவிட்டான். அன்று இரவு ஒரு ரயில் நிலையத்தில் எங்கள் வண்டி நின்ற பொழுது நான் அரை தூக்கத்தில் இருந்தேன். அமர் இன்னொரு அதிகாரியால் விசாரிப்பதற்காக எழுப்பப்பட்டான். அவர் கூட தாமஸ், தாம்சன் என்ற கலப்பு பெயர்களின் கவர்ச்சியால் மயங்கிவிட்டார். ரயில் வண்டி வெற்றியுடன் எங்களை அதிகாலையில் ஹரித்வாரில் கொண்டு சேர்த்தது. தூரத்தில் கம்பீரமாக தெரிந்த மலைச்சிகரங்கள் எங்களை அழைப்பதைப் போன்று உயர்ந்து நின்றன. நாங்கள் ரயில் நிலையத்தை விட்டு அவசரமாக வெளியேறி நகரத்தின் சுதந்திரமான கும்பலில் கலந்து விட்டோம். அனந்தா எப்படியோ எங்களது ஐரோப்பிய மாறுவேடத்தை ஊடுருவி விட்டதால் எங்கள் முதல் வேலையானது தேசிய உடைக்கு மாறியதுதான். எனினும் எங்களை பிடித்து விடுவார்கள் என்ற உள்ளுணர்வில் என் மனம் கனத்தது. ஹரித்வாரை விட்டு உடனே செல்வதுதான் நல்லது என தோன்றியதால் வடக்கு நோக்கி எண்ணற்ற மகான்களின் திருவடிகளால் புனிதமடைந்த ரிஷிகேஷத்தை அடைவதற்கு பயணச்சீட்டுகள் வாங்கினோம். நான் வண்டியில் ஏறிவிட்டேன். அமர் பிளாட்பாரத்தில் சிறிது தாமதித்தான். ஒரு போலீஸ்காரரிடமிருந்து வந்த ஓர் அதட்டல் அவனை சட்டென்று நிறுத்தியது. அழையாத காப்பாளராக அந்த அதிகாரி என்னையும் அமரையும் காவல் நிலையத்தின் கட்டிடத்திற்குள் இட்டுச் சென்று எங்களிடம் இருந்த பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டார். அவர் என் அண்ணன் வரும் வரை எங்களுக்கு மரியாதையுடன் விளக்கினார். வீட்டை விட்டு ஓடிவந்த இந்த பையன்களின் குறிக்கோள் இமயமலை என்று அறிந்ததும் அந்த அதிகாரி விசித்திரமான கதை ஒன்றை கூறினார். நீங்கள் மகான்களைப் பற்றி பைத்தியமாக இருப்பதைக் காண்கிறேன். நேற்று நான் கண்ட தெய்வீக மனிதரை விட பெரியவர் எவரையும் உங்களால் காணவே முடியாது. என்னுடன் பணியாற்றும் ஓர் அதிகாரியும் நானும் அவரை 5 நாட்களுக்கு முன்னால் கண்டோம். நாங்கள் தீவிரமாக ஒரு கொலையாளியை தேடியவாறு கங்கை கரையில் ரோந்து வந்தோம். அவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிக்க வேண்டுமென்று எங்களுக்கு உத்தரவு. யாத்ரீகர்களை கொள்ளையடிப்பதற்காக அவன் ஒரு சாது வேடத்தில் திரிவதாக தெரிந்தது. எங்களுக்கு சிறிது முன்னால் சென்று கொண்டிருந்த ஓர் உருவம் அந்த குற்றவாளியின் அங்க அடையாளங்களைக் கொண்டு இருந்தாற்போல் தோன்றியது. நாங்கள் நிற்கும்படி விடுத்த கட்டளையை அவர் கண்டுகொள்ளவில்லை. அவரை பிடிப்பதற்கு நாங்கள் ஓடினோம். அவரது பின்புறத்தை நெருங்கியதும் நான் என் கோடாரியை பலமாக வீசினேன். அம்மனிதரின் வலது கை வெட்டுப்பட்டு கிட்டத்தட்ட விழுந்துவிடும் தருவாயிலிருந்தது. எவ்வித கூச்சல் இல்லாமலும் அந்த பயங்கரமான காயத்தை திரும்பிக் கூட பார்க்காமலும் அந்த அந்நியர் மிக ஆச்சரியமான வகையில் தன் வேகமான நடையை தொடர்ந்தபடி இருந்தார். நாங்கள் அவர் முன்பு சென்று குதித்ததும் அவர் நிதானமாக கூறினார், நீங்கள் தேடும் கொலையாளி நான் அல்ல. தெய்வீக தோற்றம் கொண்ட ஒரு முனிவரை நான் படுகாயப்படுத்தி விட்டதைக் கண்டு வருந்தினேன். நெடுஞ்சான் கிடையாக அவர் காலில் விழுந்து என்னை மன்னிக்கும்படி வேண்டினேன். ஏராளமாக கொட்டிக் கொண்டிருந்த இரத்தத்தை தடுத்து நிறுத்த என் தலைப்பாகை துணியை கொடுத்தேன். மகனே, நீ செய்த தவறு புரிந்து கொள்ளக்கூடியதுதான். அந்த ஞானி என்னை கருணையுடன் நோக்கினார். நீ சென்று வா, உன்னை நிந்தித்துக் கொள்ளாதே. அன்பே உருவமான தெய்வத்தாய் என்னை காத்து வருகிறாள். ஆடிக்கொண்டிருந்த அந்த கையை துண்டிக்கப்பட்ட இடத்தில் அவர் பொருத்தியதும் ஆகா, அது அப்படியே ஒட்டிக்கொண்டது. கொட்டிய இரத்தமும் விளக்க முடியாத வகையில் நின்றது. இன்னும் 3 நாள் கழித்து அந்த மரத்தடியில் என்னை வந்து பார். நான் முழுவதும் குணமாகிவிட்டதைக் காண்பாய். பின் உனக்கு துக்கம் மறைந்துவிடும் என்றார். நேற்று என் சகோதர அதிகாரியும் நானும் மிகுந்த ஆவலுடன் குறிப்பிட்ட அம்மரத்தடிக்குச் சென்றோம். அங்கே இருந்த அந்த சாது அவரது கையை சோதித்துப் பார்க்க எங்களை அனுமதித்தார். அங்கு வடுவோ காயம்பட்ட அடையாளமோ இல்லை.
நான் ரிஷிகேசம் வழியாக இமயத்தின் தனிமையை நாடிச் செல்கிறேன். அந்த சாது எங்களுக்கு ஆசி கூறி உடனே புறப்பட்டார். அவருடைய புனிதத் தன்மையினால் என் வாழ்வு உயர்ந்ததாக உணர்கிறேன். அந்த அதிகாரி பக்தி கலந்த ஆச்சரியத்துடன் கதையை முடித்தார். அவரது அனுபவம் அவரை வழக்கத்தை விட அதிகமாக நெகிழ வைத்திருந்தது. ஒரு கம்பீரமான சைகையுடன் அவர் அச்செய்தி வெளியாகியிருந்த பத்திரிகை துண்டை என்னிடம் கொடுத்தார். பரபரப்பான செய்திகளை திரித்து கூறும் பத்திரிகைகளுக்குரிய பாணியில் அப்பத்திரிகையின் நிருபர் அச்செய்தியை சற்று மிகைப்படுத்தியே இருந்தார். சாதுவின் தலையே துண்டிக்கப்பட்டது போல அந்த செய்தி வெளியாகியிருந்தது. அமரும் நானும் தன்னை துன்புறுத்தியவனை கிறிஸ்துவைப் போன்று மன்னிக்கும் தன்மை படைத்த அப்பெரிய யோகியை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று வருந்தினோம். இந்தியா சென்ற 2 நூற்றாண்டுகளாக பொருட்செல்வத்தில் ஏழையாக இருந்தாலும் அள்ள அள்ள குறையாத அருட்செல்வத்தை இன்றும் பெற்றுதான் உள்ளது. இந்த போலீஸ்காரரை போன்று சாதாரண உலக வாழ்க்கையில் ஈடுபட்ட மனிதர்கள் கூட எப்பொழுதாவது ஆன்மீகத்தின் சிகரங்களை சந்தித்துவிட முடிகிறது. அவருடைய அதிசயமான கதையினால் எங்கள் அலுப்பை போக்கியதற்கு அந்த அதிகாரிக்கு நன்றி கூறினோம். அவர் எங்களை விட அதிர்ஷ்டசாலி என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கலாம். எவ்வித முயற்சியும் இன்றியே தெய்வீக ஒளி பெற்ற ஒரு மகானை அவரால் சந்திக்க முடிந்தது. எங்களுடைய தீவிரமான நாட்டம் ஒரு குருவின் திருவடிகளை அடையாமல் வன்மையான ஒரு போலீஸ் நிலையத்தில் முடிந்தது. இமயத்திற்கு மிக அருகில் இருந்தும் நாங்கள் பிடிபட்டு விட்டதால் எவ்வளவு தூரத்தில் இருந்தோம். சுதந்திரத்தை நாடும் எனது அவா 2 மடங்காகிவிட்டது என்று அமரிடம் கூறினேன். சந்தர்ப்பம் கிடைத்ததும் நழுவிவிடலாம். நாம் புனிதமான ரிஷிகேசத்திற்கு நடந்தே செல்லலாம். நான் ஊக்கமூட்டும் வகையில் புன்முறுவல் செய்தேன். ஆனால் பலமான ஆதாரமாயிருந்த எங்கள் பணம் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதால் என் தோழன் நம்பிக்கை இழந்தவனாகிவிட்டான். நாம் இந்த ஆபத்தான காட்டுப் பிரதேசங்களில் நடக்கத் தொடங்கினால் நாம் மகான்கள் வசிக்கும் இடத்திற்கு பதிலாக புலிகளின் வயிற்றுக்குள் தான் சென்று முடிவோம். அனந்தாவும் அமரின் சகோதரனும் 3 நாட்கள் கழித்து வந்து சேர்ந்தனர். அமர் தன் சகோதரனை பாசம் கலந்த நிம்மதியுடன் வரவேற்றான். நான் சமாதானமடையவில்லை. அனந்தாவிற்கு என்னிடமிருந்து கடுமையான வசைச் சொற்களைத் தவிர வேறெதுவும் கிடைக்கவில்லை. உன் உணர்ச்சியை நான் புரிந்து கொள்கிறேன். என் அண்ணன் ஆறுதலாக மொழிந்தான். நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் நீ என்னுடன் காசிக்கு வந்து ஒரு முனிவரை சந்திக்க வேண்டும். பிறகு கல்கத்தாவிற்கு வந்து மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் நம் தந்தையுடன் சில நாட்கள் தங்க வேண்டும். பிறகு நீ இங்கே உன் குருவை தேடுவதை மறுபடி தொடங்கலாம். அமர் இச்சமயத்தில் எங்கள் உரையாடலில் குறுக்கிட்டு திரும்பவும் என்னுடன் ஹரித்வாருக்கு செல்வதில் அவனுக்கு விருப்பம் இல்லை என்பதை தெரிவித்தான். அவன் இதமான குடும்ப சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் என் குருவை தேடுவதை என்றும் நான் விடமாட்டேன் என்பதை நான் அறிந்திருந்தேன். எங்கள் குழு வாரணாசிக்கு ரயில் ஏறியது. அங்கு எனது பிரார்த்தனைக்கு ஒப்பற்ற உடனடியான பதில் கிடைத்தது. அனந்தா ஒரு சாமர்த்தியமான திட்டத்தை ஏற்கனவே தீட்டியிருந்தான். என்னை ஹரித்வாரில் சந்திப்பதற்கு முன்பே அவன் வாரணாசியில் இறங்கி வேத சாஸ்திரங்களில் விற்பன்னரான ஒருவருடன் பேசி அவரை நான் சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தான். அந்த பண்டிதரும் அவர் மகனும் கூட சந்நியாசி ஆகாமல் என்னை தடுக்க முயல்வதாக அனந்தாவிற்கு உறுதி கூறியிருந்தனர். அனந்தா என்னை அவர்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அவருடைய மகன் உணர்ச்சி பொங்கும் மன இயல்பு கொண்ட இளைஞன். என்னை முன்வாசலிலேயே வரவேற்றான். அவன் என்னை நீண்டதொரு தத்துவ விவாதத்தில் ஈடுபடுத்தினான். என் வருங்காலத்தை பற்றி கூறக்கூடிய ஆற்றல் தனக்கிருப்பதாக கூறிய அவன் சந்நியாசியாக வேண்டும் என்ற என் எண்ணத்தை புறக்கணித்தான். நீ உன் சாதாரண பொறுப்புகளை தட்டிக் கழிப்பதிலேயே உறுதியாக நின்றால் தொடர்ந்து துரதிர்ஷ்டங்களையே சந்திப்பாய். இறைவனை அடைய முடியாது. உலக அனுபவங்கள் இல்லாமல் உன்னால் பழைய கர்ம வினைகளை களைய முடியாது. இதற்கு பதிலாக பகவத்கீதையின் அழிவற்ற சொற்கள் என் வாயிலிருந்து வெளிவந்தன. கேடு மிக உடையோனும் வேறு ஒன்றையும் எண்ணாது என்னை தியானிப்பானானால் அவன் கடந்த கால தீய வினைகளின் விளைவுகளை சீக்கிரமே கழித்து விடுகிறான். விரைவில் அவன் அறவாளன் ஆகிறான். நித்திய சாந்தியையும் அடைகிறான்.
குந்தியின் புதல்வா, என் பக்தன் நாசமடைவதில்லை என்று நிச்சயமாக அறிக. ஆனால் அந்த இளைஞனின் ஆற்றல் வாய்ந்த முன்னறிவிப்புகள் என் நம்பிக்கையை சற்று அசைக்கவே செய்தன. என் இதயத்தின் முழு ஆர்வத்துடன் அமைதியாக இறைவனை வேண்டினேன். என் குழப்பத்தை நீக்கி இங்கேயே இப்பொழுதே எனக்கு பதில் கூறுவாயாக. நான் துறவியாக வாழ்வதை நீ விரும்புகிறாயா, அல்லது உலக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமா? அந்த பண்டிதரின் வீட்டு வாசலின் வெளியே மிக உயர்ந்த தகைமையை வெளிப்படுத்தும் முகமுடைய ஒரு சாது நின்று கொண்டிருப்பதைக் கண்டேன். நிச்சயமாக எனக்கும் ஞான திருஷ்டி உடையவன் என்று தன்னை கூறிக்கொண்டவனுக்கும் இடையே நடந்த தத்துவ ரீதியான உரையாடலை அவர் கேட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அந்த புதிய மனிதர் என்னை தன்னருகே அழைத்தார். அவருடைய சாந்தமான கண்களிலிருந்து மகத்தான சக்தி பாய்வதை நான் உணர்ந்தேன். மகனே, அந்த அறிவிலியின் பேச்சை கேளாதே. உன் பிரார்த்தனை கிணங்கி இறைவன் இப்பிறவியில் உன் வாழ்வு ஒரு துறவியின் வாழ்வாகத்தான் இருக்கும் என்பதை என் மூலமாக உனக்கு உறுதியாக கூறச் சொல்கிறார். ஆச்சரியத்துடனும் நன்றியுடனும் இந்த உறுதியான செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தேன். அம்மனிதனிடமிருந்து விலகி வா. அந்த அறிவிலி வெளிமுற்றத்தில் இருந்த என்னை அழைத்தபடி இருந்தான். எனக்கு வழிகாட்டிய அந்த சாது கையை உயர்த்தி என்னை ஆசிர்வதித்துவிட்டு மெதுவாக அவ்விடத்தை விட்டு அகன்று விட்டார். நீ எவ்வளவு பைத்தியமோ அந்த சாதுவும் அந்த அளவிற்கு பைத்தியம்தான். இந்த அழகான சொற்களை திருவாய் மலர்ந்தருளியவர் தலைநரைத்த அந்த முதிய பண்டிதர். அவரும் அவரது மகனும் என்னை அழாக்குறையாக நோக்கினர். அவரும் தெளிவற்ற வகையில் கடவுளை தேடி வீட்டை விட்டு ஓடிப்போனவர்தான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். நான் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டேன். நான் இவர்களுடன் இனி எதுவும் பேசப்போவதில்லை என்று அனந்தாவிடம் குறிப்பிட்டேன். உற்சாகமிழந்த அண்ணனும் உடனே புறப்படுவதற்கு சம்மதித்தான். நாங்கள் விரைவிலேயே கல்கத்தாவிற்கு ரயிலேறினோம். ஐயா, துப்பறிபவரே, நான் 2 நண்பர்களுடன் ஓடிவிட்டேன் என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? எங்கள் வீட்டை நோக்கி திரும்புகையில் என்னுடைய துடிப்புள்ள ஆர்வத்தை நான் அனந்தாவிடம் வெளிப்படுத்தினேன். அவன் குறும்பு புன்னகை புரிந்தான். உன் பள்ளிக்கூடத்தில் வகுப்பை விட்டு வெளியேறிய அமர் திரும்ப வரவில்லை என அறிந்தேன். நான் மறுநாள் அவன் வீட்டிற்குச் சென்று அடையாளம் இடப்பட்ட ஓர் அட்டவணையை கண்டுபிடித்தேன். அப்பொழுதுதான் வண்டியில் வெளியே செல்லவிருந்த அமரின் தகப்பனார் வண்டிக்காரனுடன் பேசிக் கொண்டிருந்தார். இன்று என் மகன் என்னுடன் பள்ளிக்கூடத்திற்கு வரமாட்டான், அவன் எங்கோ மறைந்து விட்டான் என்று அவர் புலம்பினார். நான் மற்றொரு வண்டிக்காரனிடமிருந்து உங்கள் மகன் 2 பையன்களுடன் ஐரோப்பிய உடையில் ஹவுரா ரயில் நிலையத்தில் வண்டி ஏறியதாக கேள்விப்பட்டேன் என்றான் அந்த வண்டிக்காரன். அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த தோல் காலணிகளை அவர்களது வண்டிக்காரனுக்கு பரிசாக தந்துவிட்டார்களாம். இப்படியாக எனக்கு 3 தடயங்கள் கிடைத்தன. அட்டவணை, 3 பையன்கள், ஐரோப்பிய உடை. நான் அனந்தா கூறியவற்றை சிரிப்பும் எரிச்சலும் கலந்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன். வண்டிக்காரனுக்கு காட்டிய எங்களது தாராள மனப்பான்மை சிறிது தகுதியற்றதே. அமர் அட்டவணையில் கீழ்கோடிட்டிருந்த எல்லா நகரங்களிலும் உள்ள ரயில் நிலைய அதிகாரிகளுக்கும் தந்தி கொடுக்க விரைந்தேன். அவன் பரேலியை குறித்து வைத்திருந்தான். ஆதலால் அங்கு உன் நண்பன் துவாரகாவிற்கு தந்தி கொடுத்தேன். கல்கத்தாவில் நமது அக்கம்பக்கத்தில் விசாரித்ததில் நம் ஒன்றுவிட்ட சகோதரன் ஜதிந்தா ஒரு நாள் இரவு மட்டும் காணாமல் இருந்து மறுநாள் காலை ஐரோப்பிய உடையில் திரும்பியதை அறிந்தேன். நான் அவனை தேடிக் கண்டுபிடித்து வீட்டிற்கு இரவு உணவு சாப்பிட வருமாறு அழைத்தேன். என் நட்புணர்வைக் கண்டு எந்த தயக்கமுமின்றி அவன் வர ஒப்புக்கொண்டான். வழியில் எந்த சந்தேகமும் கொள்வதற்கு முன்னால் நான் அவனை ஒரு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றேன். அங்கு எனது முன்னேற்பாட்டின்படி பயங்கர தோற்றமுடைய பல அதிகாரிகள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய கடுமையான பார்வையால் ஜதிந்தா அவனுடைய ரகசியமான நடவடிக்கையை விளக்க ஒப்புக்கொண்டான். நான் இமயமலைக்கு ஆன்மீக உணர்வின் கிளர்ச்சியுடன் புறப்பட்டேன். மகான்களை தரிசிக்கும் ஆவலான உற்சாகம் என்னுள் நிறைந்திருந்தது. ஆனால் முகுந்தன், நாம் இமயமலை குகைகளில் பரவசத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது புலிகள்
பழகிய பூனைகளைப் போல ஆடாமல் அசையாமல் நம்மை சுற்றி அமர்ந்திருக்கும் என்று சொன்னதுதான் தாமதம். என் உணர்வுகள் உறைந்தன. என் நெற்றியில் வியர்வை துளிர்க்கத் தொடங்கியது. நான் எண்ணினேன், பிறகென்ன? கொடிய இயல்புடைய புலிகள் எங்களது ஆன்மீக பரவசத்தால் மாற்றப்படாவிட்டால் அவைகள் வீட்டு பூனைகளைப் போல் அன்பு செலுத்துமா? நான் என் மனக்கண்ணில் என்னை ஏற்கனவே ஏதோ ஒரு புலியின் வயிற்றில் கட்டாய குடியிருப்பாளனாக காணத் தொடங்கினேன். அதுவும் என் முழு உடலுடன் உடனே உள்ளே போகாமல் தவணை முறையில் அங்கமாக. ஜதிந்தா மறைந்ததில் எனக்கு இருந்த கோபம் இப்போது சிரிப்பில் மறைந்தது. ரயிலில் என் அண்ணன் தந்த விளக்கத்தினால் எனக்கு ஏற்பட்ட சிரிப்பும் வேடிக்கையும் அவன் எனக்கு கொடுத்த வேதனைக்கெல்லாம் மருந்தாயிற்று. அத்துடன் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு திருப்தியையும் நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஜதிந்தாவும் போலீஸ் பிடியிலிருந்து தப்பவில்லை என்பதுதான் அது. அனந்தா, நீ பிறவியிலேயே மோப்பம் பிடிக்கும் வேட்டை நாயை போன்றவன். வேடிக்கையுடன் கூடிய என் பார்வையில் சிறிது எரிச்சல் இல்லாமல் போகவில்லை. நான் முதலில் நினைத்தபடி அவன் துரோக எண்ணத்தினாலன்றி தற்காப்பு உணர்ச்சியினால்தான் செயல்பட்டான் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்று ஜதிந்தாவிடம் சொல்லப் போகிறேன் என்றேன். கல்கத்தா வீட்டில் என் தந்தை உருக்கமுடன் உயர்நிலை பள்ளி படிப்பு முடியும் வரையிலாவது இம்மாதிரி அலையும் என் கால்களுக்கு தடையிட வேண்டிக் கொண்டார். நான் அங்கு இல்லாதிருந்த பொழுது அவர் மிகுந்த அன்புடன் ஒரு திட்டம் தீட்டியிருந்தார். சுவாமி கேவலானந்தர் என்ற மகானான ஒரு பண்டிதரை தினமும் வீட்டிற்கு வரும்படி ஏற்பாடு செய்திருந்தார். அந்த முனிவர் உனக்கு சமஸ்கிருத ஆசிரியராக இருப்பார் என்று என் தந்தை நம்பிக்கையுடன் அறிவித்தார். என் தெய்வீக வேட்கையை ஓர் அறிவாளியான தத்துவ ஆசிரியரின் அறிவுரையினால் திருப்தி செய்யலாம் என என் தந்தை நம்பினார். ஆனால் இந்த ஏற்பாடு நுட்பமாக வேறு திசையில் திரும்பியது. என் புது ஆசிரியர் அறிவுபூர்வமான வறண்ட தத்துவங்களை எனக்கு போதிப்பதிலிருந்து விலகி இறைவனை அடையும் சீரிய லட்சியமான தழலை விசிறிவிட்டார். கேவலானந்தர் லாகிரி மகாசயரின் ஒரு உயர்ந்த சீடர் என்பது தந்தைக்கு தெரியாது. அந்த ஒப்புயர்வற்ற குருதேவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள். இச்சீடர்கள் அவருடைய தெய்வீக காந்த ஒளியினை தடுக்க முடியாமல் அமைதியாக ஈர்க்கப்பட்டவர்கள். லாகிரி மகாசயர் கேவலானந்தரை ரிஷி அல்லது ஒளிபெற்ற முனிவர் என்றே குறிப்பிடுவார் என்பதை பின்னர் நான் அறிந்து கொண்டேன். என் ஆசிரியரின் அழகான முகத்தை அடர்ந்த குழற்கற்றைகள் அலங்கரித்தன. அவரது கருவிழிகள் கபடம் ஏதுமின்றி ஒரு குழந்தையினுடையதைப் போன்ற தெளிவுடன் இருந்தன. அவரது மெல்லிய உடலின் ஒவ்வொரு அசைவும் ஒரு தீர்மானமான நிதானத்துடன் கூடியிருந்தது. என்றும் அன்புடனும் கனிவுடனும் அவர் எல்லையற்ற உணர்வு நிலையில் உறுதியுடன் நிலைத்திருந்தார். நாங்கள் ஒன்றாக இருந்த பல மணி நேரங்கள் ஆழ்ந்த கிரியா தியானத்தில் கழிந்தன. கேவலானந்தர் புராதன சாத்திரங்கள் அல்லது புனிதமான நூல்களில் விற்பன்னர். அவரது ஆழ்ந்த ஞானம் அவருக்கு சாஸ்திரி மகாசயர் என்ற பட்டத்தை அளித்திருந்தது. எல்லோரும் அவரை அப்படியே அழைத்து வந்தார்கள். ஆனால் என் சமஸ்கிருத அறிவின் முன்னேற்றம் குறிப்பிடத்தக்கதாக இல்லை. நான் வறண்ட இலக்கணத்தை விட்டு யோக முறையை பற்றியும் லாகிரி மகாசயரை பற்றியும் பேச ஒவ்வொரு வாய்ப்பையும் தேடியவாறு இருந்தேன். ஒரு நாள் என் ஆசிரியர் அவரது குருவுடன் கழித்த தன் சொந்த வாழ்க்கையைப் பற்றி கூறியருளினார். நான் 10 வருடங்கள் லாகிரி மகாசயருடன் இருக்கும் அபூர்வமான பேறு பெற்றேன். வாரணாசியில் இருந்த அவரது வீடுதான் நான் இரவு நேரங்களில் யாத்திரை செய்யும் புனித ஸ்தலமாகும். குரு எப்பொழுதும் முதல் மாடியில் முன்னால் உள்ள சிறு தாழ்வாரத்திலேயே இருப்பார். பின் சாய்வு இல்லாத ஒரு மர ஆசனத்தில் அவர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்க, அவருடைய சீடர்கள் அவரை சுற்றி மாலையிட்டது போல் அரைவட்டமாக அமர்ந்திருப்பார்கள். அவரது கண்கள் இறை ஆனந்தத்தில் நர்த்தனம் ஆடியவாறு மின்னும். அவை எப்பொழுதுமே பாதி மூடியவாறு நிரந்தர ஆனந்த நிலையை தன் உள்மனதின் தூரதிருஷ்டியால் ஊடுருவி நோக்கியவாறு இருக்கும். அவர் அதிக நேரம் பேசுவது மிக குறைவு. எப்பொழுதாவது அவரது பார்வை
உதவி வேண்டி நிற்கும் சீடன் மீது நிலைக்கும். அப்பொழுது ஒளி வெள்ளம் போன்று அவரது ஆறுதல் அளிக்கும் சொற்கள் பொழியத் தொடங்கும். குருதேவரின் பார்வையினால் விவரிக்க முடியாததொரு அமைதி என்னுள் மலரும். ஒரு தெய்வீக தாமரையிலிருந்து வெளிப்படுவது போல் அவரிடமிருந்து பரவும் நறுமணத்தில் நான் மூழ்கி விடுவேன். நாட்கணக்கில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவருடன் இருந்த அனுபவம் என்னை முழுதுமே மாற்றியது. மனதை ஒருமுகப்படுத்துவதில் கட்புலனாகாத தடையேதும் ஏற்பட்டால் நான் குருதேவரின் திருவடிகளில் தியானம் செய்வேன். அப்பொழுது மிகுந்த நுட்பமான நிலைகள் என் பிடிக்குள் சுலபமாக அடங்கிவிடும். அம்மாதிரியான அனுபவங்கள் மேல்நிலை அடையாத ஆசிரியர்கள் முன்னிலையில் கிடைத்ததில்லை. குருதேவர் ஒரு நடமாடும் தேவாலயமாகவே விளங்கினார். அதன் இரகசிய கதவுகள் பக்தியின் மூலமாக எல்லா சீடர்களுக்கும் திறந்தே இருக்கும். லாகிரி மகாசயர் சாஸ்திரங்களை வெறும் நூலறிவால் விளக்கிக் கூறுபவர் அல்லர். எவ்வித முயற்சியுமின்றி அவர் தெய்வீக நூலகத்தில் ஆழ்ந்து விடுவார். அவருடைய எல்லாம் அறியும் ஞான ஊற்றிலிருந்து சொற்குமிழிகளும் எண்ணத் தூறல்களும் பொங்கி வழியும். பன்னெடுங்காலமாக வேதங்களில் மறைந்து கிடந்த ஆழ்ந்த தத்துவ விஞ்ஞானத்தை திறந்து வெளிக்கொணரக்கூடிய ஆச்சரியமான திறவுகோல் அவரிடம் இருந்தது. புராதன நூல்களில் குறிப்பிடப்பட்ட பலவித உணர்வு நிலைகளை விளக்குமாறு அவரிடம் வேண்டினால் அவர் புன்மறுவலுடன் சம்மதிப்பார். நான் அந்த நிலைகளை அனுபவித்து அங்கு என்ன உணர்கிறேன் என்பதை உனக்கு உடனே கூறுகிறேன். எனவே வெறும் நூல்களை மட்டும் உருப்போட்டு சொந்த அனுபவம் ஏதுமின்றி போதிக்கும் ஆசிரியர்களிடமிருந்து அவர் முற்றிலும் வேறுபட்டவராவார். அப்புனித பாக்களின் பொருள் உன் மனதில் எப்படி தோன்றுகிறதோ அப்படியே விளக்கிக் கூறு என்று தன் அருகில் அமர்ந்திருக்கும் சீடரிடம் என்றும் அதிகம் பேசாத குருநாதர் கூறுவார். நீ சரியான விளக்கம் தருமாறு நான் உன் எண்ணங்களுக்கு வழிகாட்டுகிறேன். இவ்வாறு லாகிரி மகாசயரின் அனுபூதிகள் பல சீடர்களால் விரிவான விளக்கங்களுடன் குறிக்கப்பட்டுள்ளன. குருதேவர் என்றும் எதையும் குருட்டுத்தனமாக நம்பும்படி உபதேசித்ததில்லை. வார்த்தைகள் வெறும் மேலுரைகள்தான். தியானத்தில் கிடைக்கும் ஆனந்தமான தொடர்பு மூலம் கடவுளின் இருப்பை நீ மெய்யாக அறிவாய் என்பார் அவர். சீடரின் சிக்கல் எதுவாயிருந்தாலும் சரி, குருதேவர் அதனுடைய தீர்விற்கு கிரியா யோகத்தையே சிபாரிசு செய்வார். இவ்வுடலில் நான் இல்லாத போதும் இந்த யோக திறவுகோல் அதன் மகத்துவத்தை இழக்காமல் உன்னை வழிநடத்தும். ஆர்வமூட்டும் கருத்துக்களைப் போன்று இம்முறையை வெறும் எழுத்திலும் புத்தக அமைப்பிலும் வரையறை செய்து மறந்துவிட முடியாது. கிரியாவின் மூலம் விடுதலை பாதையில் தொடர்ந்து இடைவிடாமல் செல். அதன் சக்தி பயிற்சியில்தான் உள்ளது. மனிதனின் எல்லையற்ற பரம்பொருளை தேடுதலில் தன் சொந்த முயற்சியின் மூலம் அடையக்கூடிய ஆற்றல் மிக்க உபாயங்களில் கிரியாதான் மேன்மையானது என நானும் கருதுகிறேன். கிரியாவின் மூலமாக எல்லா மனிதர்களிலும் மறைந்திருக்கும் சர்வ வல்லமை பெற்ற இறைவன் லாகிரி மகாசயர் உருவத்திலும் அவருடைய பல சீடர்கள் உருவத்திலும் எல்லோருக்கும் புலப்படும்படி அவதரித்திருக்கிறார் என்று கேவலானந்தர் மனப்பூர்வமான சான்றிதழ் கொடுத்தார். கேவலானந்தருக்கு எதிரிலேயே ஒரு தெய்வீக அற்புதம் லாகிரி மகாசயரால் நடத்தப்பட்டது. மகானான என் ஆசிரியர் ஒரு நாள் அதை நினைவு கூர்ந்தார். அவரது கண்கள் எங்கள் முன்னால் மேஜை மீது இருந்த சமஸ்கிருத புத்தகங்களிலிருந்து விலகி எங்கோ தொலைவில் நிலைத்திருந்தன. கண் பார்வையற்ற ராமு என்ற ஒரு சீடன் மீது எனக்கு தீவிரமான இரக்கம் உண்டாயிற்று. தன்னுள் தெய்வீகம் முழுமையாக பிரகாசிக்கும் நம் குருவிற்கு விசுவாசத்துடன் தொண்டு செய்து வரும் அவனுடைய கண்கள் ஒளி இழந்தவைகளாகவா இருக்க வேண்டும்? ஒரு நாள் காலை நான் ராமுவுடன் பேச விழைந்தேன். ஆனால் அவன் பொறுமையுடன் மணிக்கணக்காக குருதேவருக்கு பனை ஓலை விசிறியால் விசிறியபடி இருந்தான். கடைசியில் அந்த பக்தன் அவ்வறையை விட்டு அகன்றதும் நான் அவனை தொடர்ந்தேன்.
ராமு, நீ பார்வை இழந்து எவ்வளவு காலமாயிற்று? ஐயா, பிறப்பிலிருந்தே என் கண்கள் சூரிய ஒளியின் ஒரு கீற்றைக் கூட காணும் பேறு பெறவில்லை. சர்வசக்தி வாய்ந்த நம் குரு உனக்கு உதவ முடியும். தயவு செய்து அவரிடம் வேண்டிக்கொள். மறுநாள் ராமு மிகுந்த தயக்கத்துடன் லாகிரி மகாசயரை அணுகினான். அந்த சீடன் தன்னுள் நிறைந்த ஆன்மீக செல்வத்துடன் உடற்செல்வமும் வேண்டுமென கேட்பதற்கு வெட்கமடைந்தான். குருதேவா, பிரபஞ்சத்தை ஒளிபரச் செய்பவன் உங்களுக்குள் இருக்கிறான். அவனது பேரொளியை என் கண்களுக்குள் கொணர்ந்து சூரியனின் சிற்றொளியை நான் காணுமாறு அருள வேண்டும். ராமு, என்னை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்காக யாரோ உன்னை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். என்னிடம் குணப்படுத்தும் சக்தி இல்லையே. ஐயா, உங்களுக்குள் உள்ள எல்லையற்ற பரம்பொருளால் நிச்சயம் குணப்படுத்த முடியும். அது உண்மையில் வேறானது ராமு. இறைவனுக்கு எல்லையே இல்லை. மர்மமான உயிரொளியின் மூலம் விண்மீன்களுக்கும் தசையின் உயிர் செல்களுக்கும் எவர் ஒளியூட்டுகிறாரோ அவர் உன் கண்களில் பார்வையை கட்டாயம் தர முடியும். குருதேவர் ராமுவின் நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் தொட்டார். உன் மனத்தை அவ்விடத்தில் ஒருமுனைப்படுத்தி நிறுத்து. ராமநாமத்தை 7 நாட்களுக்கு அடிக்கடி உச்சரித்து வா. கதிரவனின் பேரொளி உனக்காக சிறப்பாக உதயமாகும். ஆகா, ஒரு வாரத்தில் அப்படியே ஆயிற்று. முதலாக ராமு இயற்கையின் அழகிய முகத்தைக் கண்டான். அந்த எல்லாம் அறிந்த குரு தன் சீடன் மற்ற எல்லா மகான்களுக்கும் மேலாக அவன் பூஜித்த ராமனின் நாமத்தை ஜபிக்கும்படி அவனுக்கு சரியாக வழிகாட்டினார். ராமுவின் தெய்வ நம்பிக்கை எனும் நிலம் பக்தியால் நன்கு உழப்பட்டிருந்தது. எனவே நிரந்தர நலம் என்னும் குருவின் சக்தி வாய்ந்த விதை துளிர்விட்டு முளைத்தது. கேவலானந்தர் ஒரு நொடி மௌனமாக இருந்த பின்னர் தன் குருவின் மகிமையைப் பற்றி மேலும் ஒரு புகழுரை கூறினார். அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் எதிலுமே லாகிரி மகாசயர் தன் ஆற்றலினால் செய்ததாக எண்ணும் அகங்கார உணர்விற்கு இடம் கொடுத்ததே இல்லை என்பது மிக தெளிவு. குணப்படுத்த வல்ல முதன்மை ஆற்றலிடம் அவர் முழுமையாக சரணடைந்திருந்ததால் அவர் வழியாக பிறர்க்கு அவ்வாற்றலை எளிதில் பாய்ந்தோடச் செய்தார். லாகிரி மகாசயரால் அதிசயத்தக்க வகையில் குணமாகிய கணக்கற்ற உடல்கள் இறுதியில் தகன நெருப்பிற்கு இரையாகின. ஆனால் மௌனமாக அவர் எழுப்பிய ஆன்மீக உணர்வுகளும் அவர் உருவாக்கிய தெய்வத்தன்மை பெற்ற சீடர்களுமே அவரது என்றும் அழியாத அற்புதங்கள். நான் சமஸ்கிருத மொழியில் பண்டிதனாகவே இல்லை. ஆனால் எனக்கு கேவலானந்தர் அதைவிட மேலான தெய்வீக சொற்றொடரியலை கற்பித்தார். அத்தியாயம் 5. ஒரு நறுமணச் சித்தர் தன் அற்புதங்களை காண்பிக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. என்னை சமாதானப்படுத்த சாலமனின் இந்த ஞானம் எனக்கில்லாது போய்விட்டது. எங்கு வெளியில் சென்றாலும் எனக்கென்று விதித்துள்ள என் குருவின் திருமுகத்தை தேடியவாறு இருந்தேன். ஆனால் என் உயர்நிலை பள்ளி படிப்பு முடியும் வரை அவரை நான் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படவில்லை. அமருடன் நான் இமயமலைச் சாரலுக்கு ஓடிச் சென்று 2 ஆண்டுகள் கழிந்த பின்பே என் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் என் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மகத்தான நாள் வந்தது. இதற்கிடையில் நான் பல மகான்களை சந்தித்தேன். இவர்கள் நறுமணச் சித்தர், புலிச்சாமியார், நாகேந்திரநாத் பாதுரி, மாஸ்டர் மகாசயர் மற்றும் புகழ்பெற்ற வங்காள விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திரபோஸ் முதலியவர்கள். நறுமணச் சித்தரை சந்திப்பதற்கு முன் 2 வகைப்பட்ட அனுபவங்களை பெற்றேன். ஒன்று இணக்கமானது, மற்றொன்று வேடிக்கையானது. கடவுள் எளிமையானவர், மற்றவையெல்லாம் சிக்கலானவை. இயற்கை எனும் சார்புலகில் தனிமுதற் பொருளை தேடாதே. ஒரு கோயிலில் உள்ள காளியின் சிலைக்கு முன்னால் மௌனமாக நின்று கொண்டிருந்த பொழுது இந்த தத்துவ முடிவுகள்
மிருதுவாக என் செவிகளில் விழுந்தன. நான் திரும்பியதும் அவருடைய உடையிலிருந்து அல்ல, உடை அதிகம் இல்லாததிலிருந்து சுற்றித் திரியும் சாதுவாகத் தோன்றிய ஓர் உயரமான மனிதரைக் கண்டேன். என் குழப்பமான எண்ணங்களை உண்மையாகவே நீங்கள் ஊடுருவி கண்டுவிட்டீர்கள். நான் நன்றியுடன் புன்னகைத்தேன். காளியைப் போல மென்மையும் வன்மையும் கலந்திருக்கும் இயற்கையின் குழப்ப நிலை என்னை விட அதிக ஞானம் படைத்தவர்களை குழம்பச் செய்திருக்கிறது. அவளுடைய மர்மத்தை யாரே கண்டறிவார்? ஒவ்வொரு அறிவாற்றலின் முன்னேயும் நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கை விடுக்கும் சவால் ஸ்பிங்ஸ் போன்றதொரு புதிர். இவைகளுக்கு விடை காண முயலாமல் பலர் தீப்ஸ் நகர காலத்தைப் போல இப்பொழுதும் தண்டிக்கப் பெற்று தங்கள் உயிரை இழக்கிறார்கள். ஆனால் எங்காவது ஓர் உயர்ந்த மனிதர் தோல்வியை ஏற்பதில்லை. மாயையின் இருமையில் இருந்து பிரிக்க முடியாத ஒருமையின் உண்மையை அவர் கண்டுணர்கிறார். ஐயா, நீங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் பேசுகிறீர்கள். ஞானத்தை அடைய மிக கடினமான வழியாகிய நேர்மையான ஆன்ம விசாரணையில் நான் வெகுகாலமாக ஈடுபட்டு வந்திருக்கிறேன். தன் மனத்துள் எழும் எண்ணங்களை இரக்கமின்றி கவனித்து தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்வது ஒருவரை நிலைகுலையச் செய்யக்கூடிய அனுபவம். அது வலுவான அகங்காரத்தை பொடிப்பொடியாக்கி விடுகிறது. ஆனால் உண்மையான ஆத்ம பரிசீலனை கணித விதிகளைப் போன்று மகான்களை உருவாக்குகிறது. சுய வெளிப்பாடு, அதாவது அவரவர் கண்டறிந்தவற்றையே ஒப்புக்கொள்ளுதல் என்ற முறையினால் அகங்காரம் உடையவர்கள் உருவாகிறார்கள். அவர்கள் கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தைப் பற்றிய சொந்த விளக்கங்களில் உரிமை கொண்டாடுகிறார்கள். இம்மாதிரியான அகங்கார சொந்த கருத்துக்களின் முன் சத்தியம் சந்தேகமின்றி பணிவுடன் ஒதுங்கி போய்விடுகிறது. இந்த உரையாடலை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். போலித்தனங்களை களைந்தெறியும் வரை மனிதன் நிலையான மெய்ப்பொருளை கண்டறியவே முடியாது. மனித மனம் பல நூற்றாண்டுகளாக தன்னுள் ஏற்றுக்கொண்டுள்ள சேற்றுடன் எண்ணற்ற உலக மாயைகளால் குழப்பப்பட்டு வெறுக்கத்தக்க வாழ்வுடன் உறவு கொண்டுள்ளது. மனிதன் தன்னுள்ளே வாழும் எதிரிகளை முதலில் எதிர்த்து போரிடும் போது இந்த போர்க்களத்துச் சண்டைகள் அற்பமானவை ஆகிவிடுகின்றன. நம் உடல் வலிமையால் தாக்கி வெற்றி பெறுவதற்கு இந்த எதிரிகள் மானிட உருவில் வருபவை அல்ல. எங்கும் உள்ளவையாய் இடைவிடாமல் தூக்கத்தில் கூட மனிதனை துரத்தியவாறு நச்சுக்காற்று போன்ற ஆயுதங்களுடன் சூட்சுமமாக ஆயத்தமாகி நம் எல்லோரையும் வீழ்த்த வரும் படை வீரர்கள் அஞ்ஞான இச்சைகளே. தன் குறிக்கோள்களையெல்லாம் குழிதோண்டி புதைத்துவிட்டு சாதாரண தலைவிதிக்கு சரணடைபவன் சிந்தனையற்றவன். அவன் வீரியமற்றவன், கட்டையைப் போன்றவன், இழிவானவன். அல்லது வேறு என்ன? மதிப்பிற்குரிய ஐயா, குழம்பி தவிக்கும் ஏராளமான பாமர மக்களிடம் தங்களுக்கு அனுதாபம் இல்லையா? அந்த ஞானி ஒரு நொடி மௌனம் சாதித்துவிட்டு பிறகு கோடி காட்டும் விடை கூறினார். எல்லா நற்குணங்களுக்கும் களஞ்சியமான, கண்ணால் காண முடியாத இறைவன் மற்றும் எந்த குணநலன்களும் அற்ற கண்ணால் காணக்கூடிய மனிதன் ஆகிய இருவரையும் நேசிப்பதென்பது ஒரு பெரிய புதிர். ஆனால் மனித அறிவு எந்த புதிருக்கும் ஈடுகொடுக்க வல்லது. ஆன்ம பரிசோதனையினால் எல்லா மனித மனங்களிலும் உள்ள ஓர் ஒற்றுமை வெளிப்படுகிறது. அது எல்லா மனிதர்களையும் இறுக்கி பிணைக்கும் சுயநலமே. இந்த ஒரு விதத்திலாவது மனிதர்களின் சகோதரத்துவம் வெளிப்படுகிறது. இப்பொதுப்படையான தன்மையை கண்டறிந்த மாத்திரத்திலேயே அதிகமான பணிவு ஏற்பட்டு விடுகிறது. இந்த பணிவு ஆன்மாவின் நிவாரணத் திறனை அறியாத தன்னையொத்தவரிடம் கருணையாக முதிர்கிறது. ஐயா, ஒவ்வொரு யுகத்திலும் வாழ்ந்த மகான்கள் உலகத்தின் துயரங்களைப் பற்றி நீங்கள் உணர்வது போலத்தான் உணர்ந்திருக்கிறார்கள். மேம்போக்கான மனிதர்கள்தான் தம் குறுகிய சொந்த துயரங்களில் மூழ்கி மற்றவர்களின் துயரைப் பற்றி கவலைப்படாமல் இருப்பவர்கள். அந்த சாதுவின் வைராக்கியமான முகம் கவனிக்கும்படியாக கனிவடைந்தது. எவன் ஒருவன் தன்னைத்தானே கூறு போட்டு பார்க்க பயில்கிறானோ அவனே பிரபஞ்சம் முழுவதும் விரிந்த கருணையை அறிவான். செவிடாக்கும் அகந்தையின் கோரிக்கைகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது.
இப்படிப்பட்ட மனநிலத்தில் இறையன்பு மலர்கிறது. அந்த உயிர் கடைசியில் தன்னை படைத்தவனை நோக்கி திரும்புகிறது. வேறு எதற்கும் இல்லாவிட்டாலும் ஏன் இறைவா ஏன் என்று வேதனையுடன் கதறுவதற்கு வேண்டியாவது அது அங்கனம் திரும்புகிறது. துன்பமெனும் இழிவான சவுக்கடியால் கடைசியில் மனிதன் முடிவற்ற முழுமுதற் கடவுளிடம் துரத்தப்படுகிறான். எல்லையின்றி நிறைந்திருக்கும் இறை அழகே அவனை கவர வேண்டும். கல்கத்தா காளிகாட் கோவிலின் புகழ்பெற்ற அற்புதத்தைக் காண நான் சென்றிருந்தபோது அந்த ஞானியும் நானும் அங்கிருந்தோம். தற்செயலாக நான் சந்தித்த அந்த துறவி அதன் அலங்காரப் பெருமையை மிக எளிதாக ஒதுக்கி தள்ளிவிட்டார். கல்லும் சுண்ணாம்பும் நாம் கேட்கக்கூடிய கீதம் எதையும் இசைப்பதில்லை. மனித ஜீவனிலிருந்து வெளிப்படும் இசைக்கு மட்டுமே இதயம் திறக்கும். நுழைவாசலில் ஒளி வீசிக் கொண்டிருந்த கதிரவன் ஒளி எங்களை அழைத்தது. நாங்கள் மெதுவாக வாசற்படியை அடைந்தோம். அங்கே பக்தர் கூட்டம் இங்குமங்கும் சென்று கொண்டிருந்தது. நீ இளைஞன், அந்த ஞானி சிந்தனையுடன் என்னை ஊடுருவி நோக்கினார். பாரதமும் இளமையானதுதான். புராதன கால ரிஷிகள் ஆன்மீக வாழ்விற்கான வழிமுறைகளை அழிக்க முடியாத வகையில் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மூதுரை இந்த நாட்டிற்கு இன்றும் பொருந்தும். காலத்திற்கு ஒவ்வாது போகாமலும் லோகாயதவாதங்களின் சூதுவாதுகளுக்கு மத்தியில் கௌரவத்தை இழக்காமலும் அவ்வொழுக்க விதிமுறைகள் இன்றும் இந்தியாவை உருவாக்கி வருகின்றன. யுக யுகாந்திரங்களாக நிபுணர்கள் அளவிட முடியாது தவிக்கும் அளவிற்கு அவநம்பிக்கையே உருவான காலமே வேதங்களின் மதிப்பை அங்கீகரித்து விட்டது. அதுதான் உன் பரம்பரை சொத்து என்று கொள்வாயாக. நான் சொல்திறம் வாய்ந்த அந்த சாதுவிடமிருந்து மிக்க மரியாதையுடன் விடைபெறுகையில் அவர் முன்னோடியான தீர்க்க தரிசனம் ஒன்றை வெளியிட்டார். நீ இங்கிருந்து சென்றதும் இன்று புதுமையான அனுபவம் ஒன்றை அடைவாய். நான் கோயிலிலிருந்து வெளியேறி குறிக்கோள் எதுவுமின்றி சென்று கொண்டிருந்தேன். ஒரு மூலையில் திரும்பியதும் எனக்கு முன்பே அறிமுகமாகி இருந்த ஒருவனிடம் சிக்கினேன். அவன் பேச ஆரம்பித்தால் அது காலத்திற்கு கட்டுப்படாது. நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போவான். அவன் உறுதியளித்தான். நாம் பிரிந்திருந்த வருடங்களில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் கூறினால் உன்னை வெகு சீக்கிரத்தில் போக விட்டு விடுகிறேன். என்ன முரண்பாடான பேச்சு! நான் இப்பொழுதே உன்னை விட்டு கிளம்ப வேண்டுமே. ஆனால் அவன் என் கையை பிடித்துக்கொண்டு பல சிறு சிறு செய்திகளை கேட்டறிந்தான். அவன் பசியுடன் கூடிய ஓர் ஓநாயைப் போல இருக்கிறான் என எனக்கு வேடிக்கையாக தோன்றியது. நான் பேச பேச அவன் திருப்தி இல்லாமல் இன்னும் ஏதேதோ கேட்டுக்கொண்டே இருந்தான். அவனிடமிருந்து தப்பிக்க ஒரு நல்ல வழியை காட்டும்படி நான் காளி மாதாவை மனதிற்குள் வேண்டினேன். என் நண்பன் திடீரென என்னை விட்டு அகன்றான். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு எங்கேயாவது அந்த வாயாடி காய்ச்சல் திரும்பி வந்துவிடப் போகிறதே என்ற பயத்தில் என் நடையின் வேகத்தை இருமடங்காக்கினேன். என் பின்னால் வேகமாக தொடரும் காலடி சத்தம் கேட்டு என் நடையை விரைவுபடுத்தினேன். திரும்பி பார்க்கும் தைரியம் எனக்கில்லை. ஆனால் ஒரே துள்ளலில் அந்த நண்பன் என்னிடம் வந்து வேடிக்கையாக என் தோள்களை பிடித்துக் கொண்டான். நான் கந்த பாபாவை பற்றி உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேன். அதோ அந்த வீட்டில் அவர் வசிக்கிறார். அவன் கொஞ்ச தூரத்தில் இருந்த ஒரு வீட்டை சுட்டி காட்டினான். அவசியம் அவரை சந்திக்கவும். அவர் சுவாரஸ்யமானவர். உனக்கு ஒரு புதுமையான அனுபவம் உண்டாகும். சரி, வருகிறேன் என்று கூறிவிட்டு அவன் உண்மையிலேயே என்னை விட்டு அகன்றான். காளிகாட் கோயிலில் சாது முன்னறிவிப்பாக கூறிய இதே மாதிரியான சொற்கள் என் நினைவில் பளிச்சிட்டன. ஆவலால் தூண்டப்பட்டு நான் அந்த வீட்டை அடைந்ததும் ஒரு விசாலமான கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். ஒரு கனமான ஆரஞ்சு வண்ண கம்பளத்தில் ஒரு கும்பல் அங்குமிங்குமாக சப்பனமிட்டு உட்கார்ந்திருந்தது. திகைப்பு கலந்த கிசுகிசுப்பு என் செவியில் விழுந்தது. சிறுத்தை புலி தோலின் மீது அமர்ந்திருக்கும் கந்த பாபாவை பார். அவரால் மனமில்லாத எந்த மலருக்கும் இயற்கையான நறுமணத்தை அளிக்க முடியும், அல்லது வாடிய மலரை புதுப்பிக்க முடியும், அல்லது ஒரு மனிதனின் தோலிலிருந்து நறுமணம் வீசச் செய்யவும் அவரால் முடியும்.
நான் அந்த சித்தரை நேராக நோக்கினேன். அவரது பார்வை உடனடியாக என் பார்வையில் நிலைத்தது. அவர் பருமனாகவும் தாடியுடனும் கருத்த உடலும் ஒளி வீசும் பெரிய கண்களும் கொண்டு விளங்கினார். மகனே, உன்னை கண்டதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. உனக்கு என்ன வேண்டுமென்று கூறு. உனக்கு ஏதாவது வாசனைப் பொருள் வேண்டுமா? எதற்காக? அவருடைய பேச்சு எனக்கு சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது. அதிசயமான முறையில் நறுமணத்தை அனுபவிப்பதற்கு. நறுமணத்தை உண்டாக்குவதற்கு கடவுளை ஏவுவதா? அதனால் என்ன? எப்படியும் இறைவன் வாசனைகளை படைக்கத்தானே செய்கிறான். ஆம், ஆனால் மென்மையான புது மலர்களை படைத்து பயன்பட்ட பின் களைந்து எறிவதுதான் இறைவனின் நோக்கம். உங்களால் மலர்களை படைக்க முடியுமா? முடியும். ஆனால் நான் சாதாரணமாக வாசனைப் பொருட்களைத்தான் படைப்பது வழக்கம், இளம் நண்பனே. அப்படியாயின் வாசனைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை மூடிவிட வேண்டியதுதான். நான் அவர்கள் வியாபாரம் செய்வதை அனுமதிப்பேன். என் குறிக்கோள் இறைவனின் சக்தியை நிரூபிப்பதுதான். ஐயா, இறைவனை நிரூபிக்க வேண்டியது அவசியம்தானா? அவன் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் அற்புதங்களை நிகழ்த்தியவாறு இல்லையா? ஆம், ஆனால் நாமும் அவனுடைய எல்லையில்லாத படைப்பு வகைகளில் சிலவற்றை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த கலையில் வல்லவராவதற்கு எத்தனை காலம் பிடித்தது? 12 ஆண்டுகள். சூட்சும முறையில் நறுமணத்தை உற்பத்தி செய்வதற்கா? என் மதிப்பிற்குரிய மகானே, நீங்கள் ஒரு பூக்கடையில் இருந்து சில ரூபாய்கள் கொடுத்து பெறக்கூடிய வாசனைகளை அடைய 12 ஆண்டுகள் வீணடித்து விட்டீர்கள் என தோன்றுகிறது. நறுமணம் மலர்களுடனேயே மறைந்து விடுகிறதே. நறுமணம் மரணத்துடன் மறைகிறது. உடலுக்கு மட்டும் இன்பம் தரக்கூடியதை நான் ஏன் விரும்ப வேண்டும்? ஐயா, தத்துவ நிபுணரே, நீங்கள் என்னை மகிழ்விக்கிறீர்கள். சரி, இப்பொழுது தங்கள் வலக்கையை நீட்டுங்கள். அவர் ஆசி கூறுவது போன்று கையை அசைத்தார். நான் கந்த பாபாவிடமிருந்து சில அடிகள் தள்ளியிருந்தேன். என் உடலை தீண்டக்கூடிய அளவிற்கு யாரும் என் அருகில் இல்லை. நான் என் கையை நீட்டினேன். ஆனால் அந்த யோகி என் கையை தொடவில்லை. உனக்கு எந்த மனம் வேண்டும்? ரோஜா. அப்படியே ஆகட்டும். என் உள்ளங்கையிலிருந்து ரோஜாவின் இனிய நறுமணம் கமழ்ந்ததைக் கண்டு எனக்கு ஒரே வியப்பு. நான் பக்கத்திலிருந்த பூச்சாடியிலிருந்து பெரிய வாசனையற்ற வெள்ளை நிற பூவொன்றை புன்முறுவலுடன் கையில் எடுத்தேன். இந்த வாசனையற்ற மலரிலிருந்து மல்லிகை மனம் கமழச் செய்ய முடியுமா? அப்படியே ஆகட்டும். அந்த இதழ்களிலிருந்து உடனே மல்லிகை மனம் கமழத் தொடங்கியது. நான் அந்த அதிசய சித்தருக்கு நன்றி கூறி அவருடைய மாணவர்களில் ஒருவனுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டேன். அவன் கந்தபாபாவின் சரியான பெயர் சுவாமி விஷுத்தானந்தர் என்றும் அவர் வியக்கத்தக்க பல யோக ரகசியங்களை ஒரு திபெத்திய குருவிடமிருந்து கற்றறிந்தார் எனவும் கூறினான். அந்த திபெத்திய யோகிக்கு கிட்டத்தட்ட 1000 வயதிற்கு மேல் ஆகியிருக்கும் என்று அவன் உறுதியுடன் கூறினான். அவருடைய சீடரான கந்தபாபா, நீங்கள் இப்பொழுது பார்த்த மாதிரியே எளிய நேரடியான முறையில் எப்பொழுதும் நறுமண அற்புதங்களை நிகழ்த்துவதில்லை. அந்த மாணவரின் பேச்சில் அவர் குருவைப் பற்றிய பெருமை தொனித்தது. அவருடைய முறைகள் மனிதர்களின் மனநிலைக்கு தக்கபடி மாறும். அவர் அதிசயமானவர். கல்கத்தாவில் உள்ள அறிவாளிகளில் பெரும்பாலோர் அவரை பின்பற்றுகிறார்கள். நான் அவர்களுடன் சேரப்போவதில்லை என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொண்டேன். வெளிப்படையாக அதிசயங்களை நிகழ்த்தும் ஒரு குரு எனக்கு உகந்தவராயில்லை. நான் கந்தபாபாவிற்கு பணிவுடன் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அன்று ஏற்பட்ட 3 வெவ்வேறு விதமான சந்திப்புகளைப் பற்றி எண்ணமிட்டவாறே மெதுவாக நடந்து வீட்டைச் சென்றடைந்தேன். என் சகோதரி உமா வாசற்படியிலேயே என்னை சந்தித்தாள். வாசனை திரவமெல்லாம் உபயோகப்படுத்தி மிகவும் நவநாகரிகமாகி வருகிறாயே. நான் எதுவும் பேசாமல் என் கையை அவள் முகர்வதற்கு நீட்டினேன். என்ன கவர்ச்சியான ரோஜா மணம்! வழக்கத்திற்கு மாறாக மிக அதிகமாக இருக்கிறதே. அது வழக்கத்திற்கு மிக அதிகம் மாறானது என்று நினைத்தவாறு
நான் மௌனமாக அதிசயமான வகையில் நறுமணம் பெற்ற மலரை அவள் மூக்கினருகில் பிடித்தேன். ஓ, எனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்குமே. அவள் அம்மலரை பிடுங்கினாள். வாசனையற்றது என்று அவள் நன்கு அறிந்திருந்த ஒருவித மலரிலிருந்து அவள் திரும்ப திரும்ப மல்லிகையின் மணத்தை நுகர்ந்த பொழுது ஒரு வினோதமான குழப்பம் அவள் முகத்தில் பரவியது. அவளுடைய முகபாவங்களைக் கண்டதும் என் மனத்தை கந்தபாபா வசியப்படுத்தி நான் மட்டும் அம்மணத்தை உணரும்படி செய்திருப்பாரோ என்ற சந்தேகம் நீங்கியது. பின்னால் நான் அலகானந்தன் என்ற என் நண்பன் ஒருவன் மூலம் அந்த நறுமணச் சித்தரிடம் ஒரு சக்தி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். உலகில் பசியால் தவிக்கும் கோடிக்கணக்கான மக்களிடம் அந்த சக்தி இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்துக் கொண்டேன். அலகானந்தன், ஒரு சமயம் நான் 100 விருந்தாளிகளுடன் பர்த்வானில் கந்தபாபாவின் வீட்டில் இருந்தேன். அது ஒரு பெரிய விழா சமயம். அந்த யோகி வெறும் காற்றிலிருந்து பொருட்களை வரவழைக்கும் திறனில் புகழ் பெற்றிருந்ததால் நான் சிரித்தபடி அவரிடம் அப்பருவத்தில் கிடைக்காததொரு ஆரஞ்சு பழவகையை வரவழைக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அக்கணமே எல்லா வாழை இலைகளிலும் பரிமாறப்பட்டிருந்த பூரிகள் உப்பிவிட்டன. ஒவ்வொரு பூரிக்குள்ளும் உரிக்கப்பட்ட ஆரஞ்சு இருந்தது. நான் சற்று தயக்கத்துடன் என் பழத்தை சுவைத்தேன். ஆனால் அது மிக அருமையான சுவையுடன் இருந்ததைக் கண்டேன் என்று கூறினான். பல ஆண்டுகளுக்குப் பின் என் ஆத்ம ஞானத்தின் மூலம் கந்தபாபா எப்படி பொருட்களை தோற்றுவித்தார் என்று புரிந்து கொண்டேன். ஆனால் பாவம், அந்த வழி பசியால் பரிதவிக்கும் உலக மக்களுக்கு எட்டாததாயிருந்தது. ஊறு, ஒளி, சுவை, ஓசை, நாற்றம் முதலிய உணர்வுகளுக்கு வேண்டிய தூண்டல்கள் எலக்ட்ரான், புரோட்டான் ஆகியவற்றின் அதிர்வு வேறுபாட்டால் உண்டாக்கப்படுகின்றன. அந்த அதிர்வுகள் பிராணனால் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. பிராணன் 5 தனித்தனி புலன்நுகர் எண்ணப் பொருட்களால் அறிவுபூர்வமாக ஆற்றலூட்டம் பெற்ற உயிர் துகள்கள் அல்லது சூட்சுமமான உயிர் சக்திகளாகும். கந்தபாபா சில யோகப் பயிற்சிகளினால் பிராண சக்தியுடன் தன்னை இசைவித்துக் கொண்டு உயிர் துகள்களின் அதிர்வலை அமைப்பில் மாறுதலை ஏற்படுத்தி தனக்கு வேண்டியதை தருவித்துக் கொள்கிறார். அவருடைய நறுமணம், பழம் மற்ற அற்புதங்கள் எல்லாம் வசிய முறைப்படி உண்டாக்கப்பட்ட உள்ளுணர்வுகள் இல்லை. ஆனால் இவ்வுலகத்திற்குரிய அலை அதிர்வுகளின் மூலம் வரவழைக்கப்பட்டவையே. மயக்க மருந்தினால் ஆபத்து வரலாம் என்ற நிலையிலுள்ள நோயாளிகளுக்கு மனோவசியத்தை மனமயக்க மருந்தாக பயன்படுத்தி மருத்துவர்கள் சிறு அறுவை சிகிச்சைகளை செய்து வருகிறார்கள். வசியப்படுவது என்பது அடிக்கடி அந்த நிலைக்கு உட்படுபவர்களுக்கு கேடு விளைவிப்பதாகும். காலக்கிரமத்தில் மூளை உயிரணுக்களின் அமைப்பையே குலைத்து எதிர்மறையான மனப்போக்கை தூண்டிவிட ஏதுவாகிறது. மனோவசியம் என்பது மற்றவரின் உணர்வு நிலையில் அத்துமீறி நுழைவதாகும். அதன் தற்காலிக நிலைக்கும் தெய்வீக அருள் பெற்ற மனிதர்கள் செய்யும் அற்புதங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இறைவனிடத்தில் விழிப்பு உணர்ச்சியுள்ள உண்மையான மகான்கள் படைக்கும் பிரபஞ்ச கனவு காண்பவனுடன் இச்சாசக்தியை இணக்கமாக பொருத்தி இக்கனவுலகில் மாறுதல்களை செய்கிறார்கள். நறுமணச் சித்தர் போன்றவர்களின் அற்புதச் செயல்கள் பிரமிப்பூட்டுபவை என்றாலும் ஆன்ம சாதனையில் உபயோகமற்றவை. வெறும் பொழுதுபோக்கைத் தவிர வேறு எந்த குறிக்கோளுமற்ற அவைகள் இறைவனை தீவிரமாக தேடுவதிலிருந்து திசை திருப்பிவிடக்கூடியவையாகும். பெரிய மகான்கள் ஆடம்பர அற்புதங்கள் நடத்துவதை கண்டிக்கிறார்கள். அபு சயத் என்னும் பாரசீக ஞானி தண்ணீரிலும் தரையிலும் ஆகாயத்திலும் செல்லக்கூடிய அபூர்வ திறமைகளில் கர்வம் கொண்டிருந்த சில பக்கிரிகளை பார்த்து கேலி செய்தார். ஏன், தவளை கூடத்தான் தண்ணீரில் இயல்பாக இருக்கிறது. அபு சையத் பரிகாசமாக சுட்டிக்காட்டினார். காகமும் கழுகும் சுலபமாக ஆகாயத்தில் பறக்கின்றன. சைத்தான் ஒரே சமயத்தில் கீழை நாட்டிலும் மேலை நாட்டிலும் காணப்படுகிறான். உண்மையான மனிதன் தன் சக மனிதர்களிடையே நேர்மையுடன் வாழ்கிறான். அவன் வியாபாரியாகவும் இருக்கலாம், ஆயினும் ஒரு வினாடி கூட இறைவனை மறவாமல் இருப்பவன். மற்றொரு சமயத்தில் அந்த பாரசீக பெருந்தகை மத வாழ்க்கையைப் பற்றிய தன் கருத்தை பின்வருமாறு கூறுகிறார். உன் தலையில் உள்ளதை ஒதுக்கித் தள்ளிவிட்டு
உன் கையில் உள்ளதை தாராளமாக அள்ளிக் கொடுக்க வேண்டும். துன்பங்களைக் கண்டு ஒருபோதும் கலங்கக்கூடாது. காளிகாட் கோயிலில் கண்ட பாரபட்சமற்ற ஞானியோ அல்லது திபெத்தில் பயிற்சி பெற்ற யோகியோ குருவை அடைய வேண்டுமென்ற என் ஏக்கத்தை தணிக்கவில்லை. என் இதயத்திற்கு இனங்கண்டு கொள்ள பயிற்றுனர் எவரும் தேவைப்படவில்லை. மிக அபூர்வமாகவே மௌனத்திலிருந்து எழுப்பப்படும் அது ஆகா என்று உடனே கூவியது. கடைசியாக நான் என் குருதேவரை சந்தித்த பொழுது மேன்மையான உதாரணத்தினால் மட்டுமே அவர் ஓர் உண்மையான மனிதனின் தன்மையை எனக்கு உணர்த்தினார். அத்தியாயம் 6. புலிச்சாமியார். நான் புலிச்சாமியாரின் விலாசத்தை கண்டுபிடித்துள்ளேன். நாளைக்கு அவரிடம் செல்லலாம். வரவேற்கத்தக்க இந்த யோசனை என் உயர்நிலைப் பள்ளி நண்பர்களில் ஒருவனாகிய சண்டியிடமிருந்து வந்தது. சந்நியாசி ஆவதற்கு முன் புலிகளை தன் வெறும் கைகளினால் பிடித்து சண்டையிட்டவரான இந்த மகானை சந்திக்க நான் மிக ஆவலுடன் இருந்தேன். இம்மாதிரியான சாதனைகளைப் பற்றி அறிய சிறுவர்களுக்கே ஏற்படும் ஆர்வம் என்னுள் பலமாக இருந்தது. மறுநாள் பொழுது விடியும் போது நல்ல குளிராக இருந்தது. ஆனாலும் நானும் சண்டியும் மிக உற்சாகத்துடன் வெளியே கிளம்பினோம். கல்கத்தாவிற்கு வெளியே உள்ள பவானிபூரில் வீணாக நிறைய அலைந்த பிறகு சரியான வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். கதவில் 2 இரும்பு வளையங்கள் போடப்பட்டிருந்தன. நான் அவைகளை பலமாக தட்டினேன். இந்த சத்தத்தை பொருட்படுத்தாது வேலைக்காரன் ஒருவன் நிதானமாக வந்தான். அவனுடைய ஏளனமான புன்முறுவல் ஓசை செய்யும் விருந்தினர்கள் ஒரு மகானின் வீட்டின் அமைதியை குலைக்க முடியாது என்று கூறுவது போல் தோன்றியது. அந்த மௌனமான கண்டனத்தை உணர்ந்தவாறு நாங்கள் உள்ளே அழைக்கப்பட்டதும் நன்றியுடன் நுழைந்தோம். வெகுநேரம் காத்திருந்தது எங்களை சந்தேகம் கொள்ளச் செய்தது. சத்தியத்தை தேடுபவர்களுக்கு இந்தியாவின் எழுதப்படாத விதிமுறை பொறுமைதான். குருவானவர் வேண்டுமென்றே அவரை சந்திப்பதில் ஒருவருடைய ஆர்வத்தை சோதிக்கலாம். உளவியல் பூர்வமான இந்த தந்திரம் மேலை நாடுகளில் மருத்துவர்களாலும் பல் வைத்தியர்களாலும் சாதாரணமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடைசியில் சண்டியும் நானும் வேலைக்காரனால் அழைக்கப்பட்டு ஒரு படுக்கை அறைக்குள் சென்றோம். அந்த புகழ்பெற்ற சோகம் சுவாமிகள் அவருடைய படுக்கையின் மேல் அமர்ந்திருந்தார். அவருடைய மிகப்பெரிய சரீரத்தைக் கண்டு வியப்புக்குள்ளானோம். விரிந்த கண்களுடன் நாங்கள் பேச்சற்று நின்றோம். நாங்கள் இதற்கு முன் இது போன்ற மார்பையோ கால்பந்து அளவு பெரிதான புஜங்களையோ கண்டதில்லை. மிகப்பெரிய கழுத்தின் மேல் அச்சத்தை கொடுக்கும் ஆனால் அமைதியான முகம், அடர்ந்த கேசக்குழல்கள், தாடி, மீசை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது. அவருடைய கருத்த கண்களில் புறா மற்றும் புலியை ஒத்த குணங்களின் சாயல்கள் ஒளிர்ந்தன. தசைப்பிடிப்பான அவருடைய இடுப்பில் புலித்தோல் ஒன்றைத் தவிர வேறு ஆடைகள் ஏதும் இல்லை. நாங்கள் பேசும் திறமையை அடைந்ததும் நானும் என் நண்பனும் அவருக்கு வாழ்த்து கூறினோம். புலிகளின் மத்தியில் அவருடைய அசாதாரணமான வீரத்தைப் பற்றி எங்கள் வியப்பை எடுத்துரைத்தோம். காட்டு மிருகங்களிலேயே மிக பயங்கரமான வங்காள அரசர்களை வெறும் கைகளினால் மட்டும் எப்படி அடக்க முடியும் என்பதைப் பற்றி தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு எடுத்துக் கூறுங்களேன். என் குழந்தைகளே, புலிகளுடன் சண்டையிடுவது எனக்கு ஒரு பிரமாதம் அல்ல. தேவையானால் இன்று கூட அதை என்னால் செய்ய முடியும். அவர் ஒரு குழந்தையைப் போல சிரித்தார். நீங்கள் புலிகளை புலிகளாக காண்கிறீர்கள். நான் அவைகளை பூனைகளாக அறிகிறேன். சுவாமிகளே, புலிகள் பூனைகள்தாம் என்று என் உள்மனதை வேண்டுமானால் என்னால் நம்பச் செய்ய முடியும். ஆனால் அதை புலிகளால் நம்ப வைக்க என்னால் முடியுமா? நிச்சயம் பலமும் கூட வேண்டியதுதான். புலியை பூனைதான் என்று நம்பும் ஒரு குழந்தை அப்புலியை வெற்றி கொள்ளும் என எதிர்பார்க்க முடியாது. சக்தி வாய்ந்த கைகளே எனக்கு போதுமான ஆயுதங்கள். அவர் எங்களை தாழ்வாரத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்குள்ள சுவரின் ஓரத்தை கையால் குத்தினார். ஒரு செங்கல் பெயர்ந்து தரையில் விழுந்தது. பல் விழுந்த இடம் போன்ற இடைவெளி தோன்றி
அதனூடே வானம் தெளிவாக எட்டி பார்த்தது. நான் ஆச்சரியத்தினால் தடுமாறினேன். திடமான கற்சுவரில் புதைக்கப்பட்ட செங்கலை ஒரே குத்தில் வீழ்த்தும் ஒருவரால் நிச்சயம் புலிகளின் பற்களை பெயர்த்தெடுக்க முடியும் என்று எனக்கு தோன்றியது. பலருக்கு என்னைப் போல உடல் பலம் இருந்தாலும் அசையாத தன்னம்பிக்கை இருப்பதில்லை. உடல் பலம் மிக்க பயில்வானாக இருந்தாலும் மன உறுதியற்று இருப்பவர்கள் காட்டில் தன்னிச்சையாக தெரியும் வன விலங்கினை பார்த்த மாத்திரத்திலேயே மயங்கி விழுவார்கள். இயற்கையான உக்கிரத்துடன் காட்டில் வாழும் புலி சர்க்கஸ் கம்பெனியில் உள்ள அபினி ஊட்டப்பட்ட புலியிலிருந்து மிகவும் வேறுபட்டதாகும். ஹெர்குலிஸை போன்ற உடல் வலிவு கொண்டவர்கள் கூட வங்காள வேங்கை புலியின் தாக்குதலுக்கு முன் நடுநடுங்கி நின்றதுண்டு. இவ்வாறு புலி மனிதனை பூனை போல் அஞ்சும் மனமுள்ளவனாக மாற்றி இருக்கிறது. வலிமையான உடலுடனும் பெருந்திடமான தீர்மானத்துடனும் கூடிய மனிதனால் இந்த நிலையை மாற்றி புலிக்கு பூனையைப் போன்று தற்காத்துக் கொள்ள முடியாத உணர்வினை கொடுக்க இயலும். நான் இதையே எத்தனை தடவை செய்திருக்கிறேன். என் முன்னால் நின்ற இந்த பிரம்மாண்டமான மனிதரால் புலியை பூனையாக்கும் மாய வித்தையை நடத்தி காட்ட முடியும் என்பதை நான் முழுவதும் நம்ப தயாராக இருந்தேன். அவர் அறிவுறுத்தும் மனநிலையில் இருந்தார். நானும் சண்டியும் மரியாதையுடன் கேட்டுக்கொண்டிருந்தோம். தசைகளை ஆட்டுவிப்பது மனம். சுத்தியலின் தாக்கும் திறன் அதற்கு கொடுக்கப்படும் ஆற்றலை பொறுத்தே இருக்கிறது. மனித உடற்கருவியின் சக்தி அவனுடைய தாக்கவல்ல மன விருப்பையும் துணிவையும் பொறுத்திருக்கிறது. உடல் உள்ளபடியே மனத்தால் படைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. முற்பிறப்புகளிலிருந்து வரும் இயல்பான மன எழுச்சியினால் பலங்கள் அல்லது பலவீனங்கள் படிப்படியாக மனித உணர்வில் கலக்கின்றன. அவை பழக்கங்களாக தோன்றிய பிறகு விரும்பத்தக்க அல்லது விரும்பத்தகாத சரீரமாக வெளிப்படும். சரீரத்தில் தோன்றும் பலவீனத்தின் பிறப்பிடம் மனத்தினுள்தான் உள்ளது. எனவே ஒரு தீய சுழற்சி உண்டாகி பழக்கத்திற்கு அடிமையான உடல் மறுபடியும் மனத்தை நிலைகுலையச் செய்கிறது. எஜமானன் தன்னை அதிகாரம் செய்ய வேலைக்காரனுக்கு இடம் கொடுத்து விட்டால் சீக்கிரத்தில் அந்த வேலைக்காரன் எதேச்சாதிகாரியாக ஆகிவிடுவான். அதேபோல மனமும் உடலின் ஆளுகைக்கு அடங்கி அடிமையாகி விடுகிறது. எங்களது வேண்டுகோளுக்கிணங்கி அந்த சுவாமிகள் அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி சில செய்திகளை கூற ஒப்புக்கொண்டார். நான் தொடக்கத்தில் புலிகளுடன் சண்டையிட வேண்டுமென்றுதான் விரும்பினேன். என் தீர்மானம் மிக பலமானதாகத்தான் இருந்தது. ஆனால் என் உடல் பலவீனமாக இருந்தது. என்னிடமிருந்து பெரு வியப்பு வெளிப்பட்டது. மலையைப் போன்ற தோள்களுடன் எதையும் தாங்கக்கூடிய இந்த மனிதர் முன்பு பலவீனமாக இருந்தவர் என்பது நம்ப முடியாததாக தோன்றியது. நான் வெல்ல முடியாத விடாப்பிடியுடன் மனநலனையும் உடல் வலிவையும் தரக்கூடிய எண்ணங்களால் என் குறையை நிறைவு செய்து கொண்டேன். உண்மையில் வங்காள புலிகளை அடக்கியது திடமான மன வலிமைதான் என்று கூறினால் அது மிகையாகாது. வணக்கத்துக்குரிய சுவாமிகளே, நான் எப்பொழுதாவது புலியுடன் சண்டையிட முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? விசித்திரமான இந்த அவா என்னுள் எழுந்தது இதுதான் முதல் தடவையும் கடைசி தடவையும் ஆகும். ஆம், அவர் புன்னகை செய்தார். ஆனால் புலிகளில் பல வகை உண்டு. மனித ஆசைகள் என்ற காடுகளில் சில அலைகின்றன. மிருகங்களை அடித்து மயங்கி விழச் செய்வதால் எந்த ஆன்மீக லாபமும் உண்டாவதில்லை. அதைவிட உன் உள்மனத்தில் அலைந்து திரியும் விலங்குகளை வெற்றி கொள்ளலாமே. கொடிய புலிகளை அடக்குவதிலிருந்து தாங்கள் எப்படி கொடிய விருப்பங்களை அடக்குபவராக மாறினீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா? புலிச்சாமியார் அமைதியானார். அவர் பார்வை எங்கோ நிலைக்க கடந்த கால காட்சிகளை நினைவு கூர்ந்தார். என் வேண்டுகோளை அனுமதிக்கலாமா என தீர்மானிப்பதில் அவருடைய சிறு மனப்போராட்டத்தை நான் உணர்ந்தேன். கடைசியில் ஒரு புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். என் புகழ் உச்சகட்டத்தை அடைந்த பொழுது அது கர்வத்தின் மயக்கத்தை விளைவித்தது. நான் புலிகளுடன் சண்டையிடுவது மட்டுமல்லாமல்
பல வித்தைகளை செய்ய வைத்து அவைகளை காட்சி பொருளாக்க வேண்டுமென்று நினைத்தேன். என் விருப்பம் காட்டு விலங்குகளை அடக்கி வீட்டு மிருகங்களைப் போல் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதே. நான் என் வித்தைகளை திருப்திகரமான வெற்றியுடன் மக்கள் முன்னிலையில் செய்து காட்டத் தொடங்கினேன். ஒரு நாள் மாலை என் தந்தை ஆழ்ந்த கவலையுடன் என் அறைக்கு வந்தார். மகனே, நான் உன்னை எச்சரிக்கிறேன். காரண காரியங்கள் என்னும் சுழற்சி சக்கரங்களினால் வர இருக்கும் இன்னல்களிலிருந்து உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன். அப்பா, நீங்கள் விதியை நம்புபவரா? என் செயல்களினால் நான் பெற்றுள்ள புகழை குருட்டு நம்பிக்கைகள் குறைபடுத்த வேண்டுமா? மகனே, நான் விதியை நம்புபவன் அல்ல. ஆனால் நம் புனித சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்ற நியாயமான விதியை நம்புகிறேன். வனவிலங்குகளின் கூட்டம் உன்மேல் ஆத்திரம் கொண்டுள்ளது. எப்பொழுதாவது அதனால் ஊறு விளையலாம். அப்பா, நீங்கள் சொல்வது வியப்பாயிருக்கிறது. புலிகள் எப்படிப்பட்டவை என்று உங்களுக்கு நன்கு தெரியும். அழகானவை, ஆனால் இரக்கமற்றவை. யாருக்குத் தெரியும்? அவைகளுடைய மரமண்டையில் என் அடிகள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் புத்தியை கொடுக்கலாம். காடு எனும் இறுதி பள்ளிக்கூடத்தில் அவைகளுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் தலைமை ஆசிரியர் நான். அப்பா, தயவு செய்து என்னை புலியை கொல்பவன் என்று எண்ணாமல் பழக்குபவன் என்றே எண்ணுங்கள். என் நல்ல செயல்கள் எப்படி எனக்கு கெடுதல்களை கொண்டு வர முடியும்? என் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளும்படியான எந்த உத்தரவையும் விதிக்காதீர்கள் என நான் வேண்டுகிறேன். சண்டியும் நானும் அவருடைய கடந்த கால சிக்கலான நிலையை உணர்ந்தபடி மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். பாரதத்தில் ஒரு குழந்தை தன் பெற்றோர்களின் விருப்பத்தை எளிதில் புறக்கணிக்க முடியாது. புலிச்சாமியார் தொடர்ந்தார். விருப்பு வெறுப்பற்ற மௌனத்துடன் என் தந்தை என் விளக்கத்தை கேட்டார். பிறகு அவர் ஆழ்ந்த உணர்ச்சியுடன் ஒரு செய்தியை வெளியிடத் தொடங்கினார். மகனே, ஒரு முனிவர் தீங்கு நிகழப் போகிறது என கூறிய முன்னறிவிப்பை நான் கூற வேண்டி கட்டாயப்படுத்துகிறாய். நான் நேற்று தினமும் போல் தியானத்திற்காக முற்றத்தில் அமர்ந்த பொழுது அந்த முனிவர் என்னை அணுகினார். அன்புள்ள நண்பனே, சண்டையில் ஆர்வமுள்ள உன் மகனுக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அவனுடைய காட்டுமிராண்டித்தனமான செயல்களை அவன் நிறுத்த வேண்டும். இல்லாவிடில் புலியுடன் அவன் போடும் அடுத்த சண்டை அவனை தீவிரமாக காயப்படுத்துவதுடன் 6 மாதங்கள் படுக்கையில் உயிருக்கு போராட வைக்கும். பிறகு அவன் தன் பழைய வழக்கத்தை மாற்றிக்கொண்டு சந்நியாசியாக ஆவான். இந்த கதையை நான் நம்பவில்லை. யாரோ ஒரு விவேகமற்ற மதவாதியின் கூற்றுக்கு என் தந்தை எளிதில் பலியாகிவிட்டார் என்றே எனக்கு தோன்றியது. புலிச்சாமியார் ஓர் அமைதியற்ற பாவனையுடன் இதை ஒப்புக்கொண்டது அவர் ஏதோ முட்டாள்தனமாக இருந்து விட்டதை குறிப்பிட்டது. வெகுநேரம் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கிய அவர் நாங்கள் அங்கு இருப்பதையே மறந்துவிட்டதாக தோன்றியது. அவர் திரும்பவும் விட்ட கதையின் இழைகளை எடுத்து தொடர்ந்த பொழுது திடீரென்று அவர் குரல் மிக அடங்கி ஒலித்தது. தந்தையின் எச்சரிக்கைகளுக்குப் பிறகு சீக்கிரத்திலேயே கூச்பிகாரின் தலைநகருக்குச் சென்றேன். கண்ணுக்கினிய அழகு நிறைந்த அப்பகுதி எனக்கு புதிது. அங்கு ஒரு மாறுதலான அமைதியை எதிர்பார்த்தேன். வழக்கம்போல் நான் தெருக்களில் சென்ற பொழுதெல்லாம் ஆவலுடன் கூடிய ஒரு கூட்டம் என்னை தொடர்ந்தது. மெல்லிய குரலில் அவர்கள் என்னை பற்றி பேசுவது காதில் விழுந்தது. கொடிய புலிகளுடன் சண்டையிடுபவர் இவர்தாம். அவருக்கு இருப்பது கால்களா அல்லது அடிமரங்களா? அவர் முகத்தை பார், அவரே புலிகளின் அரசர் அவதாரமாக இருக்க வேண்டும். கிராமத்து சிறு பையன்கள் செய்தித்தாளின் கடைசி பதிப்பாக எப்படி செயல்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கும் பின்னர் பெண்களின் வாய்வழி செய்தி வீடு வீடாக எவ்வளவு சீக்கிரத்தில் பரவுகிறது. சில மணி நேரங்களுக்குள்ளேயே நான் வந்திருப்பது குறித்து அந்த நகரம் முழுவதிலும் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. மாலையில் நான் அமைதியாக இளைப்பாறிக் கொண்டிருந்த பொழுது குதிரைகள் ஓடிவரும் குளம்படி சத்தத்தை கேட்டேன். அவை நான் இருந்த வீட்டு வாசலில் நின்றன. தலைப்பாகை அணிந்த உயரமான போலீஸ்காரர்கள் பலர் உள்ளே நுழைந்தனர். எனக்கு திகைப்பேற்பட்டது. சமுதாய சட்ட காவலர்களான இவர்களால் எதையும் செய்ய இயலும் நான் எண்ணினேன்.
எனக்கு ஒன்றுமே தெரியாத எதை பற்றியாவது இவர்கள் என்னை தொந்தரவு செய்யப் போகிறார்களா? ஆனால் அந்த அதிகாரிகள் அபூர்வமான பணிவுடன் வணங்கினார்கள். மதிப்பிற்குரிய ஐயா, தங்களை வரவேற்பதற்காக கூச்பிகாரின் அரசகுமாரர் சார்பில் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாளை காலை தங்களை அவருடைய அரண்மனையில் வரவேற்பதற்கு அவர் மகிழ்ச்சி அடைகிறார். நான் அந்த அழைப்பை பற்றி கொஞ்சம் சிந்தித்தேன். இனம் புரியாத காரணத்தினால் என் அமைதியான பயணத்தில் ஏற்பட்ட இந்த குறுக்கீடு எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அந்த போலீஸ்காரர்களின் அடக்கமான முறை என்னை ஈர்த்தது. நான் போவதற்கு ஒப்புக்கொண்டேன். மறுநாள் என் வீட்டு வாசலிலிருந்து என்னை பணிவுடன் அழைத்துச் செல்ல 4 குதிரைகள் பூட்டிய ஆடம்பரமான குதிரை வண்டி காத்திருந்ததைக் கண்டு நான் திகைப்படைந்தேன். ஒரு வேலைக்காரன் தகிக்கும் வெயிலிலிருந்து என்னை காப்பதற்கு அலங்காரமான குடை ஒன்றை பிடித்தான். நான் நகர்க்குள்ளும் புறநகர் காட்டு வழிகளிலும் ஆனந்தமான சவாரியை அனுபவித்தேன். அரசகுமாரர் தானே அரண்மனை வாயிலில் நின்று என்னை வரவேற்றார். அவர் பொன்னால் பூவேலை செய்யப்பட்டிருந்த தன்னுடைய அரச அரியணையை எனக்கு கொடுத்து தான் சாதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு நாற்காலியில் புன்முறுவலுடன் அமர்ந்தார். இந்த வரவேற்பெல்லாம் நிச்சயமாக எனக்கு எதுவோ நிகழப்போவதற்கு அடிப்படை என்று நான் அதிகமாகிக் கொண்டே வரும் ஆச்சரியத்துடன் எண்ணினேன். பொதுவான சில பேச்சுக்களுக்கு பிறகு அரசகுமாரரின் எண்ணம் வெளிப்பட்டது. என் நகரம் முழுவதிலும் நீங்கள் கொடிய புலிகளுடன் உங்கள் வெறுங்கைகளைத் தவிர வேறு எதுவுமே இல்லாமல் சண்டையிடுவீர்கள் என்ற வதந்தி பரவியுள்ளது. அது உண்மையா? ஆம், உண்மையே. என்னால் நம்ப முடியவில்லையே. நீங்கள் நகரவாசிகளின் வெள்ளை அரிசியில் வளர்ந்த ஒரு கல்கத்தா வங்காளி. தயவு செய்து மறைவு வேண்டாம். நீங்கள் அபினி ஊட்டப்பட்டு தங்கள் சுபாவத்தை இழந்த மிருகங்களுடன் தான் சண்டையிட்டிருக்கிறீர்கள், இல்லையா? அவரது உரத்த குரலில் கேலி நிறைந்திருந்தது. பேசும் விதம் அந்த மாகாணத்திற்குரிய உச்சரிப்பை கொண்டதாக இருந்தது. அவமானப்படுத்தும் அவருடைய கேள்விக்கு நான் எந்த பதிலும் கூறவில்லை. புதிதாக நாங்கள் பிடித்து வந்திருக்கும் என் புலியான ராஜா பேகத்துடன் உங்களால் சண்டையிட முடியுமா என்று நான் சவால் விடுகிறேன். நீங்கள் அப்புலியை வெற்றிகரமாக அடக்கி அதை சங்கிலியால் கட்டி அந்த கூண்டிலிருந்து சுய நினைவுடன் வெளிப்பட்டால் நீங்களே இந்த வங்காள புலியை வைத்துக் கொள்ளலாம். பல 1000 ரூபாய்களும் மற்றும் பல பரிசுகளும் கூட வழங்கப்படும். நீங்கள் அதனுடன் சண்டையிட மறுத்தால் இந்த மாகாணம் முழுவதும் நீங்கள் ஒரு மோசக்காரர் என பறைசாற்றி விடுவேன். அவருடைய அவமரியாதையான சொற்கள் என்னை குண்டுகளைப் போல துளைத்தன. நான் கோபத்துடன் ஒப்புக்கொண்டேன். ஆரவாரத்தில் தன் ஆசனத்தில் இருந்து பாதி எழுந்த அரசகுமாரர் ஒரு குரூர புன்னகையுடன் திரும்ப அமர்ந்தார். திறந்தவெளி அரங்கங்களில் கிறிஸ்துவர்களை மிருகங்களுடன் சண்டையிடச் செய்து மகிழ்ந்த ரோமானிய சக்கரவர்த்திகளின் நினைவு எனக்கு வந்தது. அவர் கூறினார், இப்பந்தயம் இன்னும் 1 வாரத்தில் நடக்கும். நீங்கள் அதற்கு முன்னால் இந்த புலியை காண உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாததற்கு வருந்துகிறேன். அரசகுமாரர் அப்புலியை நான் கண்டால் வசியமாக்கி விடுவேனோ அல்லது அபினியை கொடுத்து விடுவேனோ என்று பயந்தாரோ என்னவோ எனக்கு தெரியாது. அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டியும் அரச குடையும் இப்பொழுது மறைந்து விட்டதை வேடிக்கையாக கண்டு நான் அரண்மனையிலிருந்து வெளியேறினேன். அடுத்த வாரத்தில் நான் முறைப்படி என் மனத்தையும் உடலையும் நிகழப்போகும் கடினமான தேர்வுக்காக தயார் செய்து கொண்டேன். என் வேலைக்காரன் மூலமாக நான் அதிசயமான கதைகளை கேள்விப்பட்டேன். என் தகப்பனாரிடம் அந்த முனிவர் கூறிய பேரிடர் செய்யவல்ல முன்னறிவிப்பு எப்படியோ பரவி பெருகியது. பல எளிய கிராம மக்கள் ஒரு கொடிய ஆவி தெய்வங்களால் சபிக்கப்பட்டு புலியாக உருவெடுத்திருப்பதாகவும், இரவு வேளைகளில் பல்வேறு அசுர உருவங்களில் உலவி பகலில் மட்டும் வேங்கை புலியாக தோன்றுவதாகவும் நம்பினார்கள். இந்த அசுர புலி என்னை அடக்குவதற்காகவே அனுப்பப்பட்டதாகவும் பேச்சு அடிபட்டது. இன்னும் ஒரு கற்பனை நிறைந்த வதந்தி புலிகளின் சுவர்க்கத்தை நோக்கி மிருகங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு ராஜாபேக உருவத்தில் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாம். புலிகளின் இனம் முழுவதையுமே அவமானப்படுத்திய 2 கால்களுள்ள துணிச்சலான என்னை தண்டிக்க ராஜா பேகம்தான் கருவியாக பயன்படப் போகிறதாம். உடலில் உரோம போர்வையும்
நச்சு பற்களுமற்ற மனிதன் பலமானதும் நகங்களை ஆயுதமாக உடையதுமான புலியுடன் சவால் விட துணிவதாவது? அடக்கப்பட்ட எல்லா புலிகளுடைய கொடிய விஷம் ஒன்றாய் திரண்டு மறைந்திருந்த விதிகளை செயல்பட வைத்துள்ளது. அது கர்வமுள்ள புலி அடக்குபவனின் வீழ்ச்சிக்கு காரணமாகப் போகிறது என்று கிராம மக்களிடையே பேச்சு அடிபட்டது. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் நடக்கப் போகும் போட்டியின் நிர்வாக பொறுப்பினை வெகு ஆர்வத்துடன் அரசகுமாரரே ஏற்றிருப்பதாக என் வேலையாள் கூறினான். ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து காணக்கூடிய, புயலையே தாங்கக்கூடிய ஒரு கூடாரம் அமைக்கப்படுவதை அரசகுமாரர் மேற்பார்வையிட்டு வந்ததாக தெரிந்தது. அதன் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கூண்டில் ராஜா பேகம் இருந்தது. அதனை சுற்றி பாதுகாப்பிற்காக ஓர் அறையும் இருந்தது. அடைபட்ட புலி இடைவிடாது இரத்தத்தை உறைய வைக்கும் கர்ஜனைகளை வெளியிட்டது. அதனுடைய கோபமான பசியை கிளறி விடுவதற்கென அதற்கு உணவு குறைவாகவே அளிக்கப்பட்டு வந்ததாம். ஒரு கால் அரசகுமாரர் நானே அதற்கு உணவு பரிசாக ஆகிவிடுவேன் என நினைத்தாரோ என்னவோ. ஈடு இணையற்ற இந்த போட்டியை பறையறிவித்ததன் பலனாக மக்கள் நகரங்களிலிருந்தும் அருகிலுள்ள கிராமங்களிலிருந்தும் திரளாக வந்து அனுமதிச் சீட்டுகளை வாங்கினார்கள். போட்டி நாளன்று நூற்றுக்கணக்கான மக்கள் இடமில்லாத காரணத்தினால் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். பலர் போட்டிருந்த கூடார திறப்புகளை உடைத்து உள்ளே இடத்தை பிடித்துக் கொண்டார்கள் அல்லது கேலரிகளுக்கு கீழே கிடைத்த இடத்தில் குழுமினர். புலிச்சாமியாரின் கதை உச்சகட்டத்தை எட்ட என் ஆர்வமும் அதனுடன் அதிகரித்தது. சண்டியும் கதையில் ஒன்றி மௌனமாயிருந்தான். ராஜா பேகத்தின் துளைக்கும் கர்ஜனையினுடையும் பயந்திருந்த கூட்டத்தின் கூச்சலுக்கிடையேயும் நான் அமைதியுடன் தோன்றினேன். இடுப்பை சுற்றியிருந்த துணி ஒன்றைத் தவிர வேறு ஆடையினால் நான் பாதுகாக்கப்படவில்லை. நான் பாதுகாப்பு அறையின் தாழ்பாளை திறந்து அமைதியாக கதவை என் பின்னால் தாழிட்டேன். புலி இரத்த வாடையை உணர்ந்தது. இடிமுழக்க சத்தத்துடன் கம்பிகளின் மீது பாய்ந்து மூர்க்கமான கர்ஜனையுடன் வரவேற்றது. பார்வையாளர்கள் இரக்கமான திகிலுடன் பேச்சற்றிருந்தனர். ஆங்காரத்துடன் பாய்ந்த அந்த கொடிய மிருகத்தின் முன்னால் நான் ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல் தோன்றியிருப்பேன். ஒரு வினாடியில் நான் கூண்டிற்குள் சென்றேன். நான் கதவை தடாலென சாத்திக் கொண்டிருக்கும் பொழுது ராஜா பேகம் என் மீது முழு வேகத்துடன் பாய்ந்தது. என் வலது கை மோசமாக கிழிக்கப்பட்டது. மனித ரத்தம் ஒரு புலிக்கு பெரிய விருந்து. கீழே பயங்கரமாக ஒழுகலாயிற்று. அந்த முனிவரின் முன்னறிவிப்பு பலித்துவிடும் போல் இருந்தது. நான் இதுவரை அடைந்திராத அந்த கடுமையான முதல் காயத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு உடனே இழந்த பலத்தை மறுபடி ஒன்று திரட்டினேன். என் காயமடைந்த விரல்களை இடுப்பு துணியில் மறைத்தவாறு நான் என் இடக்கையினால் எலும்பை முறிக்கும் அடியை வீசினேன். அம்மிருகம் பின்வாங்கியது. கூண்டின் பின்பக்கம் சுற்றிச் சென்று வேகமாக வெறியுடன் முன்னே பாய்ந்தது. என்னுடைய புகழ்பெற்ற முட்டித் தண்டனை அதன் தலையில் சரமாரியாக விழுந்தது. ஆனால் ராஜா பேகத்திற்கு கிடைத்த இரத்தத்தின் ருசி வெகு நாட்களுக்குப் பிறகு மதுவை சுவைக்கும் குடிகாரனுடையதைப் போன்றிருந்தது. காது செவிடுபடும் கர்ஜனைகளுடன் ராஜா பேகத்தின் தாக்குதல்கள் ஆங்காரத்துடன் தொடர்ந்தன. நகங்களுக்கும் விஷப்பற்களுக்கும் முன்னால் என் ஒற்றை கை தாக்குதல் போதுமான பாதுகாப்பாக இல்லை. நான் பதிலடி கொடுத்தவாறு இருந்தேன். இரத்தக் கரைபடிந்து ஒருவருக்கொருவர் மரண வெறியுடன் சண்டையிட்டோம். கூண்டில் ஒரே கலேவரம். எல்லா பக்கங்களிலும் இரத்தம் தெரித்தவாறு இருந்தது. மிருகத்தின் தொண்டையில் இருந்து வலியினாலும் கொலை வெறியினாலும் கர்ஜனைகள் வெளிப்பட்டவாறு இருந்தன. சுட்டுவிடுங்கள், புலியை கொன்றுவிடுங்கள்! பார்வையாளர்களிடமிருந்து கூச்சல்கள் வெளிப்பட்டன. மனிதனும் மிருகமும் சண்டையிடும் வேகத்தில் காவலாளியின் துப்பாக்கி குண்டு ஒன்று குறி தவறியது. என் மன உறுதியின் வேகம் முழுவதையும் ஒன்று திரட்டி மூர்க்கமாக இறைந்து கூவியவாறு மண்டையை உடைக்கும் முடிவான குத்து ஒன்று விட்டேன். புலி கீழே விழுந்து அசைவற்று கிடந்தது. ஒரு பூனையைப் போல என்றேன் நான் இடைமறித்து. அந்த சுவாமி அதை ரசித்து பலமாக சிரித்தார். பிறகு ஆர்வமூட்டும் கதையை தொடர்ந்தார். ராஜா பேகம் கடைசியில் அடக்கப்பட்டது. அதன் அரச கர்வம் மேலும் ஒடுக்கப்பட்டது. என் காயம்பட்ட கையினால் அதன் வாயை துணிவுடன் பலவந்தமாக பிளந்தேன். சட்டென ஒரு நொடி நேரம் அதன் திறந்த வாயில் சாவின் பிடியில் என் தலையை நுழைத்தேன்.
நான் சங்கிலிக்காக சுற்றுமுற்றும் நோக்கினேன். தரையில் குவியலாக கிடந்த சங்கிலி ஒன்றை எடுத்து அதன் கழுத்தை கூண்டு கம்பியுடன் பிடித்து கட்டினேன். நான் வெற்றியுடன் கதவை நோக்கிச் சென்றேன். ஆனால் கொடூரத்தின் அவதாரமான அந்த ராஜா பேகம் அசுர மூலத்திலிருந்து அது வந்ததாக சொல்லப்படுவதற்கேற்ப பலம் படைத்ததாக இருந்தது. நம்ப முடியாத வேகத்தில் சங்கிலியை அறுத்துக்கொண்டு அது என் முதுகில் பாய்ந்து விட்டது. அதன் வாயில் என் தோள் பலமாக சிக்க நான் வேகமாக விழுந்தேன். ஆனால் நொடியில் சமாளித்து நான் அதை என் கீழே வைத்து அழுத்தினேன். இரக்கமற்ற பல குத்துக்களினால் அந்த கபட மிருகம் அரைமயக்க நிலையை அடைந்தது. இந்த தடவை அதை இன்னும் ஜாக்கிரதையாக கட்டினேன். பிறகு மெதுவாக குண்டை விட்டு வெளியேறினேன். இப்பொழுது நான் புது முழக்கத்தை, மகிழ்ச்சி குரல் முழக்கத்தை கேட்க வேண்டியிருந்தது. கூட்டத்தின் மகிழ்ச்சி பூதாகரமான ஒரே தொண்டையிலிருந்து எழுவது போன்று ஒலித்தது. பயங்கரமாக காயமடைந்திருந்தாலும் நான் அந்த சண்டையின் மூலம் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து விட்டேன். 1, புலியை அதிர்ச்சியில் வீழ்த்துவது. 2, சங்கிலியால் அதை பிணைப்பது. 3, எனக்கு எந்த உதவியும் தேவையின்றி அதனை விட்டு வெளியேறுவது. அத்துடன் அதன் வாயில் சந்தர்ப்பவச பரிசான என் தலை இருந்ததைக் கூட அது கவனிக்காமல் இருக்கும்படி அந்த மூர்க்க மிருகத்தை கடுமையாக காயப்படுத்தி திகிலடையச் செய்திருந்தேன். என் காயங்களுக்கு மருந்திடப்பட்ட பிறகு எனக்கு மாலை மரியாதைகள் கிடைத்தன. ஏராளமான தங்க நாணயங்கள் என் காலடியில் கொட்டப்பட்டன. நகரமெங்கும் விடுமுறை கொண்டாடப்பட்டது. அளவில் மிக பெரியதும் மிக முரட்டுத்தனமும் கொண்ட, எப்போதும் பார்த்திராத ராஜா பேகத்தை நான் வென்றதை குறித்த முடிவற்ற விவாதங்கள் எல்லா பக்கங்களிலும் நடந்தன. வாக்குறுதியின்படி ராஜா பேகம் எனக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு பெருமை உண்டாகவில்லை. என் இதயத்தினுள் ஓர் ஆன்மீக மாறுதல் ஏற்பட்டது. நான் கூண்டிலிருந்து முடிவாக வெளிப்பட்ட பொழுது என் உலக ஆசைகளின் கதவையும் நான் மூடிவிட்டதாக தோன்றியது. ஒரு வேதனையான காலம் தொடர்ந்தது. இரத்தத்தில் நஞ்சு ஏறியதால் நான் 6 மாதங்கள் மரணப்படுக்கையில் இருந்தேன். வெளியே கிளம்பும் அளவிற்கு குணமடைந்ததும் நான் கூச்பிகாரிலிருந்து என் சொந்த ஊருக்குச் சென்றேன். எனக்கு அறிவுபூர்வமான எச்சரிக்கை விடுத்த தெய்வீக மனிதர்தான் என் குருவென்று அறிந்தேன். பணிவுடன் நான் என் தந்தையிடம் இதை ஒப்புக்கொண்டேன். ஓ, எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க முடிந்தால். என் ஏக்கம் மிக உண்மையாக இருந்தது. ஏனென்றால் ஏதும் முன்னறிவிப்பில்லாமல் அந்த முனிவர் ஒரு நாள் வந்து சேர்ந்தார். புலிகளை பழக்கியது போதும். அவர் அமைதியான தீர்மானத்துடன் மொழிந்தார். என்னுடன் வா. மனித மனமென்ற காட்டில் அலையும் அஞ்ஞான மிருகங்களை அடக்க உனக்கு நான் போதிக்கிறேன். நீ பார்வையாளர்களின் கூட்டத்திற்கு பழக்கப்பட்டவன். உன் சிலிர்ப்பூட்டும் யோக சாதனையினால் மகிழ்விக்கப் பெறும் தேவர்களின் கும்பலாக அது இருக்கட்டும். என் தெய்வீக குருவினால் ஆன்மீக பாதையில் தீட்சை செய்து வைக்கப்பட்டேன். அவர் வெகு காலமாக உபயோகிக்கப்படாமல் துருப்பிடித்தும் தடைபட்டும் கிடந்த என் ஆன்மாவின் கதவுகளை திறந்தார். கைகோர்த்து கொண்டு நாங்கள் இமயமலைச் சாரலுக்கு என் பயிற்சிக்காக சென்றோம். சண்டியும் நானும் அந்த சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கினோம். அவருடைய புயல் போன்ற வாழ்க்கை கதையை கூறியதற்கு நன்றி செலுத்தினோம். நீண்ட நேரம் குளிரான தாழ்வாரத்தில் காத்திருந்ததற்காக போதுமான அளவு பயனடைந்ததாக என் நண்பனும் நானும் உணர்ந்தோம்.